He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th டிசம்பர். தொடர்புக்கு 7388242442. சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். சார் வணக்கம். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியதற்கு பிறகாக ஆதவ் அர்ஜுனா நேற்று கட்சியிலிருந்து 6 மாதத்துக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. திருமாவளவன் அவர்களின் இந்த நடவடிக்கையை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்துருது. இந்த வார்த்தையை இல்லைன்னு அவர் சொல்லி அவரே பயன்படுத்துகிறார். நேற்று இரவில் ஒரு ஃபேஸ்புக் லைவ் போடுறாரு திருமாவளவன். அப்போ அந்த நெருக்கடிக்கு நான் உள்ளானேன், அந்த நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டதுன்றார். அது கட்சியில் இருந்தா, கட்சிக்கு வெளியில் இருந்தா, திமுக இருந்தால் மற்றவர்களாங்கிறது சொல்ல, திமுகலேருந்து நெருக்கடியாங்கிறது தான் அவர் பதில் தேடிக்கிட்டே இருந்த கேள்வி. அப்புறம் அவரும் என்ன சொல்லிட்டாருன்னு, ஏன்ட்ட யாருமே நேரடியாக பேசலை, ஆனால் அங்கங்கே அவரவர்கள் பேசுவதாக எனக்கு தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டது. அமைச்சர் சொன்னார், அவர் சொல்கிறார், மாவட்டம் சொன்னார், சேர்க்கப்படுது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இது டாக்கில் இருக்கும். அவருடைய கட்சியில் இருக்கிற ஒருத்தர் கம்ப்ளீட்டாக வேற ஒன்று பேசுகிறாரு. அண்ணன் லாயலாக இருக்கிறாரு, இன்னொருத்தர் பேசுகிறார். அப்போ அவருக்கு தெரியாமல் எப்படி பேசுவார்? சரி, தெரியாமல் பேசிட்டார், அப்போ பேசினா என்ன ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வருது. அப்போ இவர் அந்த கட்சியில் ஒரு ஜனநாயகத்தை கொடுக்குன்னு பார்த்தார். ஆதவ் அர்ஜுனா உள்ள வரும்போதே திருமாவளவனுக்கு அவர் யாருன்னு தெரியும். சரி, அவர் யாருடைய மருமகன், அவர் நேற்று வரைக்கும் எங்க இருந்தார்? ஏன்னா ஆதவர் வீடியோ போட்டிருக்காரு, என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது ஆதவ் இவர் சொல்லி நமக்கு தெரிய வேண்டியதில்லை. இவர் சொல்லி தான் நமக்கு தெரியும். ஆதவ் அர்ஜுனா சொல்லி தான் இந்த உலகம் சார். அவருடைய பொலிட்டிக்கல் டைரக்ட் ஆக்டிவ் பொலிட்டிக்கல் லைஃப் 1 இயர் கூட கிடையாது. ஜனவரியில் வராரு, டிசம்பர்ல முடிஞ்சு வச்சு ரைட்டுங்களா. அஃப்கோர்ஸ் இந்த விசிகாவோட பொலிட்டிக்கல் லைஃப்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த 1 இயர் தான் நமக்கு அவரை தெரியும். இந்த 1 இயர்லி லாஸ்ட் 6 months தான் இன்னும் கொஞ்சம் ஒரு லைம் லைட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வந்தார், போனார், ஒரு 10 பொதுச்செயலாளர், துணை பொதுச்செயலாளர் ஒருத்தர் அப்படின்னு. ஆனால் திருமாவளவனுக்கு தெரியும். அவர் விஜயோ இன்னொரு வளரக்கூடிய கட்சியோட திருமாவளவன் ஒரு பழுத்தான அரசியல் 35 வருஷம் பாலிடிக்ஸ் அவருக்கு டைரக்டாக அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 60 வயசு, அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு நிதானத்தில் இருக்கார். அப்போ ஆதவ் அர்ஜுனா உள்ளே வரும்போது சாதாரண என்னையும் உங்களை மாதிரி ஒரு சாமானிய ஒரு புத்தியோ யோசிங்க. எதுக்கு வர்றாரு, என்ன வர்றாரு, இவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, இவர் அங்கே டிஎம்கே கூட போன 2021 இருந்தார், அங்கே அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்துச்சு, இப்போ எதுக்காக வர்றாரு, அவர் வேற கம்யூனிட்டி ஆச்சு, நம்ம வேற பேசுவோமே, அது ஒரு ஒத்துருமா இல்லையா, இது மாதிரி 100 குழப்பங்கள் அவருக்குள்ள ஓடி இருக்கும். அதெல்லாம் தாண்டி அதனால என்ன நம்மளை மீறியா போயிட போது we can handle it. ஏன்னா அவர் வரக்கூடியனால என்னென்ன ஆதாயங்கள்னு அவருக்கு தெரியும். அது நம்ம அது வெளிப்படையாக நம்ம பேச முடியல. அது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, அந்த அட்வான்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு அவர் இவரை பயன்படுத்திக்கொள்ள நினைத்தார், இவர் அவரை பயன்படுத்திக்கொள்ள நினைத்தார். அதான் அதனால பொருந்தாத ஒரு மாற்றம். பட் இவர் நிறைய ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம பார்த்துருப்போம். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம். நிறைய பேர் அந்த கட்சியில் புதுசாக வந்துட்டு வெளியே போயிருக்காங்க. நிறைய பேர் சம்பந்தம்லாம் திடீர்னு ஒருத்தர் இன்டர்வியூ கொடுப்பாங்க, நம்மளே கவனிச்சுட்டே இருப்போம், அப்புறம் வெளியே போயிருவாங்க. அப்போ அவர் எல்லாத்தையுமே இடம் கொடுக்குறாரு, வாங்க போவோம் பாப்பா சொல்லி இடம் கொடுக்குறாரு. அப்போ இவருக்கு தெரியும் இது. அப்போ ஒரு கட்டத்தில் இவர் பேசுறதை அனுமதிக்கிறார். அதெல்லாம் போயிட்டே இருக்கு. பேட்டிகளில் நம்ம தந்தி டிவி உட்பட பல பேட்டிகள்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே பேசுறாரு. இன்னைக்கு அவர் வெடிச்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கான விரிசலும் உரசலும் ஒரு 2-3 monthsக்கு முன்னாடி பொண்ணுன்னா போட்டார். எல்லா இடங்களையும் திடமா போறாரு, அந்த பாதையிலேயே தான் போறாரு, டீவியேட் ஆகல. அப்பெல்லாம் திருமாவளவன் அவர்கள் அதை ஏற்கிறார். அதை அதனால என்ன, அவர் நம்ம கருத்துக்கு ஆதரவாக தான் பேசுறாரு. நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த விஷயம் தான் அப்படிதான் சொல்லிட்டு போறாரு. அவர் பேசின தப்புனோ சில விஷயங்களை தவிர்த்திருக்கலாம், அங்கங்க குறிப்பிட்டாரு. தவிர்த்திருக்கலாம்ங்கிறது ஏன்ட்ட சொல்றது அர்த்தம் இல்ல. அதிகார பகிர்வுங்கிற ஒரு விஷயம் அது கட்சியின் கொள்கை. அதிகார பகிர்ங்கிறதோ ஆட்சி செம்மையா செயல்பட்டு பல விஷயங்களை குறிப்பிடும் போது திருமாவளவன் இன்னைக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னைக்கு எடுக்க முடியுமே. அந்த கட்சியுடைய சுப்ரீம் லீடர் அவர் தாங்கிறதுல யாருக்கும் எந்த மாறுபாடும் கிடையாது. நீங்க தலைமை செயற்குழு, உயர்மட்ட குழு, நீங்க மையக்குழு, நீங்க 100 பேர் வச்சுக்கிட்டாலும் திருமாவளவன் இஸ் தி அல்டிமேட் பாஸ். அதுல ஒன்றும் குழப்பம். அண்ட் அவரை மீறி செயல்படுறதுக்கு ஆட்கள் இல்லை. நம்ம மீறி செயல்பட்ட செல்வப்பிறந்தகை போன்றவர்கள்லாம் அடுத்த வேலையை தான் பார்க்க வேண்டியிருந்துச்சே தவிர அவர்கள் அங்கங்க இடம்லங்கிறது ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். அப்போ இதை முன்னாடி செய்யலாம். அவரோட ஹேபிட்டே ஒரு லாங் ரோப் கொடுக்கறது. எக்ஸாக்ட்லி. அதுதான் நான் அனுபவம் அடி இந்த பில்டப் நான் முதல்ல உங்களுக்கு போட்டது காரணம். அவருடைய அனுபவம் தெரியும், இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு. இந்த அழுத்தம் அவருக்கு வராமல் இருந்தால் அவர் இன்னமும் கூட அனுபவிச்சிருப்பார். அதனால என்னங்க, அவருடைய தனிப்பட்ட கருத்து வி டோன்ட் என்டார்ஸ் அப்படின்னு நின்றுப்பார். அப்போ ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அவர் சொல்லார், அவருடைய ஒட்டுமொத்த 35 வருஷ அரசியல் வரலாற்றில் 2வது நபர் தான் அவர் நீக்கப்படுறார். அந்த கட்சியிலிருந்து 6 மாசத்துக்கு நீக்கப்படுற 2வது நபர் தான் இவர். இது வாரம் ஒருத்தர் தூக்கி போடல. அந்த கீ போஸ்ட் இருக்கக்கூடிய 2வது பர்சன் தான் இவர் சொல்றாரு. கீ போஸ்ட்ல இருக்கக்கூடிய 2வது. ஆமா, அவர் பொசுக்கு பண்றதுல இன்னமும் லாங் ரோப். ஏன்னா திரும்பி நீங்க காலையிலே பிரஸ் மீட்ல கொடுத்துட்டாரு, அதற்கப்புறம் ஒரு அறிக்கையில கொடுத்துட்டாரு, அதற்கப்புறம் நைட் ஒரு ஃபேஸ்புக் லைவ் யாருமே கேட்கல. உங்களுக்கு புரியுங்களா? ஆனா தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும்போது லைவ்ல அவருடைய கருத்துக்கள்
வெளிப்படுத்துறது இது ஃபர்ஸ்ட் டைமும் கிடையாது. ஆமா இல்ல நான் வந்து இந்த இஷ்யூ மட்டும் இந்த இஷ்யூல காலையில ஒரு பிரஸ் மீட் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடியே பிரஸ் ரிலீஸ் வந்துருச்சு, தட் வாஸ் கிளியர், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. அதற்கு பிறகு திரும்ப ஃபேஸ்புக் லைவ் வந்து யாரும் கேட்கல, நீங்க பேட்டி கேட்குறீங்க அவர் கொடுக்குறாருன்னு வேற விஷயம், வி டிமாண்ட் நம்ம கேட்குறோம். ஆனா அவரா வந்து ஃபேஸ்புக் லைவ் பண்ண எந்த நிர்பந்தம், அப்போ வந்து அவர் பார்க்குறாரு ஒரு குழப்பம் ஓடுது என்னன்னா கடைசியில கட்சிக்காரங்க அவருடைய அறிக்கையிலேயே இந்த சஸ்பெண்ட் அறிக்கையிலேயே சொல்லியிருக்காரு, மேலோட்டமாக பார்த்தால் இது கட்சி நலனுக்காக பேசுவது போல தெரிந்தாலும் கூட எக்ஸாக்ட்லி கட்சியில கீழே இருக்கிறவங்க கூட அதான் கருதுறாங்க. இப்ப திமுக இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க பார்த்த இடங்கள்ல நாங்க ஒரு சர்வே கூட போடுறோம், அதோட பார்க்க அதை பத்தியும் பேசலாம். ஆமா அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி வந்து நிறைய எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குங்க, அது வந்து இப்ப இருக்குது தெளிவா. அது வந்து நீங்க கட்சிக்காரங்க கூட எல்லாருமே திமுக ஆட்சிக்கு எதிராக ஆமா அது ஒரு ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அது வந்து அவ்வளவு குட்வில் வந்து முன்னாடி மாதிரி இல்ல, அது வந்து அது வந்து புரிஞ்சுக்கணும். அது எல்லா கட்சிக்கும் தெரியுது. அதனாலதான் திரு அண்ணாமலை வந்து கூட்டணி ஆட்சி 26 அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு போறாரு. விஜய் அந்த நம்பிக்கையில் தான் வெளியே வந்து நிற்கிறாரு. அதிமுக வந்து ஒரு அலைன்ஸ் வச்சா போதும், இவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கிருந்து கூடுது. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், டிஎம்கே அலைன்ஸ் இன்டாக்டா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் வெற்றி இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இவங்களுக்கு எந்த கான்ஃபிடன்ஸ் வருது, டிஎம்கே அலைன்ஸ் இன்னைக்கு தேதிக்கு ஒட்டுக்காக தான் இருக்கு, அது ஒன்றும் குழப்பம். அப்ப எப்படி இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி வருது, அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது. அந்த ஆன்டி இன்கம்பன்சியோட விஷயங்கள் வந்து திருமாவளவனுடைய கட்சிக்கும் தெரியும், ஏன்னா அவங்க கிரவுண்ட்ல நிக்கிறாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு சரியில்லை, நம்ப மாட்டீங்க. மதுரை பக்கத்துல வந்து ஒரு கட்சி கொடி, அவங்களோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி, அது 25 அடியா இருந்து 45 அடியா மாத்துறாங்க. அந்த கொடி வந்து பின்னாடி போகுது, அது பாலாயிருச்சுன்னு சொல்லி திரும்பி மாத்துறாங்க. அதே இடத்துல அதே கொடிக்கும் பார்த்து பெருசாக்குறாங்க, புதுசா ஒன்றும் செய்யல. அது வந்து அனுமதி கேட்கல, கொடுக்கல, அவங்க அனுமதி கேட்க மாட்டாங்க. பெருசா அப்படி வந்து நிறைய பேர் கேட்க மாட்டாங்க எந்த கட்சி. அந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. எப்படி இது வரலாம்னு யாரோ அவங்க பற்ற வச்சு போக, கலெக்டர் வந்து நீ என்ன பண்ணிட்டு தான் அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய 4-5 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ண போயிட்டார். பெரிய ரகலையா போச்சு. கொஞ்சம் யோசிங்க, ஒரு கட்சி கொடிக்கமோ அதை வந்து இருந்த இடத்துல திரும்ப வந்திருக்கு, பெருசா வந்திருக்கு. இதுக்கு வந்து 4 பேர் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்ற அளவுக்கு போறதுக்கான என்ன விஷயம் நீங்க யோசிக்கணும். புதுசா நட்டாங்க நீ புரிஞ்சு, இப்ப 45 அடிக்கு நீ வந்து ஒருத்த போட்டா என்ன பார்த்தோம் இல்லை. இது வந்து ஒரு ப்ராசஸ்ல ஒரு டெக்னிக்கல் விஷயத்துல சரி பண்ண முடியாது. பெர்மிஷன் கேளுப்பா, என்ன பாருங்க இந்த பண்ண முடிஞ்சிருப்பா, முதல்ல மாத்து ஈஸியா சரி பண்ண முடியும். அதற்கு வந்து கலெக்டர் ஆக்ஷன் எடுக்க போய் ஊழியர்கள்லாம் போய் கலெக்டரை முற்றுகிட்டு கெஞ்சி கூத்தாடி பெரிய பிராணமாச்சு. அப்ப இது கீழே இருக்கிறவங்க பூரா உணர்றாங்க, தீஸ் கவர்மெண்ட் இஸ் நாட் ஃபேவரிங் அஸ், நமக்கு வந்து இணையா இல்லை இணக்கமா இல்லைன்னு நிறைய பேர் புலம்புறாங்க. அப்போ எம்எல்ஏ ஷானவாஸ் வரைக்கும் போராட்டம் வரைக்கும் பண்ண நிகழ்வுகள் அதான் நான் சொல்ல. இப்போ நீங்க இது எதுக்கு இந்த மென்ஷன் பண்றேன்னா, கூட்டணி கட்சிங்கிறத கவனத்துல வச்சுக்கிட்டு நீங்க விஷயம், நம்ம கூட்டணி கட்சிக்கு ஒரு லிவரேஜ் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, அது நியாயமா இல்லையாங்கிற நியாயம் இல்லை. நான் ஆழமா சொல்லுவேன், எனக்கு அதை குழப்பம் இல்லை. கூட்டணி கட்சி எதிர்கட்சி பார்க்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனா கூட்டணி கட்சிக்கு ஒரு லிவரேஜ் இருக்கும், திமுக ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்கிற நம்ம பார்த்துருக்கணும். அது கூட இல்லையப்பா எங்க ஊர்லன்றாங்க. அப்ப நம்ம வந்து எங்களுடைய தலைவர் எவ்வளவு சமரசம் பண்றாரு, அவர் நாங்குநேரிக்கு பெருசா சண்டைக்கு வரல, அவர் வந்து கள்ளக்குறிச்சி இந்த இதுக்கு மரணத்துக்கு பெருசா சண்டைக்கு வரல, வேங்கைவேல் பெருசா எல்லாம் சொன்னாரு. அவரே சொன்னது போல தோழமை சுட்டிட்டு என்னங்க பாத்துக்கங்க அப்படிங்கிறது நிப்பாட்டுறாரு. தொடர்ந்து ஆனா அந்த விஷயங்களுக்கு எதிராக போராட்டம் பண்றதையும் பார்க்க முடியுது. அந்த போராட்டங்கள் எவ்வளவு சுமாராக இருந்ததுன்னு நமக்கு தெரியும். நான் என்னுடைய பார்வை சொல்றேன், உங்களுக்கு நல்லா போராடினார்னு நினைச்சேன் நீங்க எடுத்துக்க, அதுக்கு நான் மறுக்க வரல. காம்ப்ரமைஸ் ஆனார்னு நினைக்கிறீங்களா? அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2006-11 2007-8 காலகட்டத்தில் ஈழப்போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது இவர் சாகுவரை உண்ணாவிரதம் இருந்து தனித்திருந்து போட்டிட்டு திருமாவளவனுடைய கூட்டணியில் இருக்காரா இல்லையான்னு சந்தேகமா இருக்கிறது கலைஞர் வந்து பிரச்சனை பண்ணி அவர் வந்து சொல்லி கேட்டு 4-5 நாள் ஒரு ஓடி அது தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. அவர் பின்வாங்கவே இல்லை, அவ்வளவு அக்ரெசிவா இருக்கக்கூடியவர், அது நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப இது அவர் வந்து சொல்றாரு, அவர் வந்து அந்த பைலால கட்சியில பைலால பட்டியலினத்தை சேராத ஒரு முக்கிய நிர்வாகி நீக்கப்பட்டா என்ன செய்யணும்னு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காரு. ஏன்னா பட்டியலத்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கிறது அவங்களுடைய அடிப்படை நோக்கம். அப்ப வேற ஒருத்தர் வரலாம்னா வரலாம், அரசியல் கட்சியில் வரலாம். அப்ப அவங்க வந்து வேற ஒரு காரணத்துக்காக உள்நோக்கத்தை நீக்கப்பட்டக்கூடாது, இன்னும் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்காக பட்டியலத்தை சேராத ஒரு முக்கிய பிரமுகர் நம்முடைய கட்சியில இருந்து நீக்கப்படுறாரு, நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு இன்னும் மையக்குழு தான் முடிவெடுக்கும். அன்னைக்கு மையக்குழு, இன்னைக்கு உயர்மட்ட செயற்குழு, சரிங்களா? அதான் புரிஞ்சுச்சு. அப்ப இவ்வளவு பெரிய கிளாரிட்டி இருக்கக்கூடியவர் புரியுங்களா? அவர் வந்து அவ்வளவு அக்ரெசிவானவர், கீழே வரைக்கும் போய் நிற்கக்கூடிய எந்த தப்பு நடக்கூடாது நினைக்கிறார். அவர் பெருந்தன்மையாக இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு இருந்த நிலையில இருந்து இன்னைக்கு வந்து இந்த கூட்டணியை கட்டி அமைச்சதுலயே எனக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதைத்தான் அவர் சொல்லி அதான் நீ திமுக இது என்னுடைய கூட்டணி நினைக்குது, இவர் இது நம்முடைய கூட்டணின்னு சொல்றார். அப்ப என்னுடைய கட்சியில 4 பேர் பேசுவாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய இல்லைங்கிற போற. ஆனா ஒரு அழுத்தம் வந்து நிற்கும் போது சரி ஓகே, நம்ம அவர் அழகாக வார்த்தை தலைமை மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கிடக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் வந்து உள்வேலை பண்ணும் அப்படிங்கிறது நான் வந்து எனக்கு தேவை, நான் நேரடியா பேசுவேன். அவர் அழகா பதிவுறாரு, வந்து முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ யாரும் ஏன்ட்ட பேசல. நான் இதற்கு முன்னாடி வந்து நீங்களே திருப்பி அழுத்தம்னு குறிப்பிடுறீங்க. அதே அழுத்தம்ங்கிறது தான் விஜய் அவர்கள் மேடையில குறிப்பிட்டாரு. நான் வந்து அந்த வார்த்தையை தான் ஷானவாஸ் அவர்கள் ரொம்ப நான் நேத்து 24 hours முன்னாடி கோபமா எதிர்க்கிறாரு. நான் அவர் இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 24 hours முன்னாடி நான் இந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கேன். யாரும் அவருக்கு நேரடி அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வெளிவந்திருக்கூடிய 2 பேட்டி நீங்க பார்த்தா தெரியும். நாங்கள் அவர் வந்து முதலமைச்சர் போய் பார்த்தாரு, இதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் பதிவு பண்றேன், எனக்கு எந்த தயக்கம் இல்லை. முதலமைச்சர் வந்து மிரட்டி என்னை வந்து பாரு இல்லாட்டி பார்த்துக்கோ, அந்த பிசினஸ் கிடையாது. முதலமைச்சரும் செய்ய மாட்டார்,
அதுக்கு பண்ணிடுறவர் இவர்கள் எங்காவது. ஆனா இந்த அழுத்தம் இன்டைரக்டா இருக்கும், அது வாய் வார்த்தையா வர வேண்டியது. அது அவரே பதிவு பண்றாரு. அவருடைய வார்த்தை நீங்க எடுத்து பாருங்க, வேணா உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் அனுப்புறேன். எனக்கு அழுத்தம் வரல, ஆனா எனக்கு நெருக்கடி இருந்தது. என்ன நெருக்கடி? எல்லாருமே நெருக்கடி, அழுத்தம் வேற வார்த்தை சொல்லுங்க, நீங்க ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் நான் நினைக்கிறேன். அந்த ஏன்ட்ட நேரட்டா சொல்லாட்டாலும் அமைச்சர் பெருமக்களோ மற்ற இடங்களும் அங்கெல்லாம் பூரா பேசுறாங்கன்னு எனக்கு தகவல் பூரா வந்தது. அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அப்ப வந்து எல்லாரும் உங்க முகத்தை பாக்குறாங்க, என்ன செய்ய போறீங்க, ஆதவர்ஜுனா பேசிட்டாரு, இப்ப நேசிப்பீங்க எல்லாம் பாக்குறாங்க. போதா குறைக்கு அண்ணாமலை வேற பத்த வச்சுட்டாரு, யாரு கையில கட்சி இருக்கு. அப்ப வந்து இந்த டவுட் கீழே வரைக்கும் வந்துருச்சு. என்ன பிரச்சனைன்னா, திரு ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக ஒன்று பேசியிருந்தால் அவரை நீக்கிறதுக்கு நிமிட நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை. அது துண்டா தூக்கி முடியாது. தலைமை நீ கேள்விக்குள்ளாக நீங்க இருக்க முடியாது. யூ கேன் கோ, அதுவும் இல்லை. அது எந்த கட்சியிலுமே நடக்காது. ஆமா, அவர் வந்து இன்னொரு ஆட்சி எதிர்க்கிறார். அந்த ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் ஒரு ஆட்சி, ஆட்சிக்கு எதிரான பார்வை எல்லா கட்சிக்கும் இடையில வரும். நம்ம நேத்து வரைக்கும் ஆட்சிக்கு எதிராக பேசினது நீங்க பாக்குறீங்களா சார்? இல்ல உதயநிதி கூட ஏதோ பர்சனலான ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்காக நான் வந்து ஆதாரம் இல்லாத விஷயங்களை நான் வந்து கழுகார், ஆந்தையார், டீக்கடை பெஞ்சு நாங்கள் போடுற அட்ராசிட்டி அந்த இடத்துல விட்டுருவேன். நான் என்னுடைய வார்த்தையில் பயன்படுத்துறதில்லை. எனக்கு ஒரு கன்விக்ஷன் இருந்தது, எனக்கு ஒரு நம்பகமான ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு நான் வந்து வெளிப்படையாக சொல்லுவேன். எனக்கு தயக்கம் அது இல்லாத வரைக்கும் நான் உருட்டிட்டு தான் இருப்பேன், நான் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். இது என்ன ஓது பாது அது ரோமரம் போன நான் வந்து அப்படி ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். அவர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நீங்க சரின்னு யோசிச்சு என்னன்னாலும் இருக்கலாங்க. நான் ஒரு பேச்சு சும்மா சொல்றேங்க, நான் உடன்படலை. நீங்க தமிழில் அதை வச்சு போட்டுறாதீங்க. உதயநிதியே அனுப்பின ஆளா வந்து ஆதவர்ஜுனா இருந்துட்டா உங்களுக்கு புரியுதுங்களா? அது நான் இல்லைன்னு மறுத்துட்டு அவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி 100 யூகங்கள் பண்ண முடியும். நான் அந்த ஆள் இல்லைன்னு நான் சொல்ல, அதுக்காக உங்களுக்கு புரியுது. நீங்க அதை கட் பண்ணி போட்டாலும் சரிதான், போட்டாலும் சரிதான், எனக்கு அதில் பிரச்சனை. நான் சொல்ல வந்து யூகங்கள்ல நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து எதுல கன்விக்ஷன் இருக்குதோ நான் சொல்றேன். முந்தா நேத்து வரைக்கும் நான் சொல்றேன் அழுத்தங்கள் அவருக்கு இல்லை அப்படின்னு. ஆனா நேத்து வந்து அவரே பயன்படுத்துறாரு, எனக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதை தான் நான் சொல்றேன். அப்ப வந்து கட்சிக்கு எதிரான அப்படின்னா அவர் தூக்கிருப்பாரு. இவர் யாரையும் கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க போகும்போது உள்ளேயே ஒரு நெருக்கடி வருது. இல்ல இன்னொரு விஷயம், ஆளூர் சாணம் பேசினாலும் கூட ரவிக்குமார் உட்பட வன்னியரசு உட்பட எல்லாருமே அவங்க என்னென்ன அப்படின்றாங்க. ஏன்னா ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ரியாக்ட் பண்றாங்க. திருமாவளவன் ஆக்ஷன் எடுக்கிறாருல, பார்ட்டி வில் டேக் an action. அப்ப டிசிப்ளின் ஒபிடியன்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும்ல. அப்ப இவர்கள் ஏன் ரியாக்ட் பண்றாங்க? அப்ப என்ன பாக்குறாங்க, நீ உனக்கு கருத்து சுதந்திரம் சொல்ற உரிமை இருக்குன்னா எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. அதுதான் அப்ப வந்து தே ஆர் ரிபெல்லிங். இவங்க எல்லாம் பேசுறது தன்னுடைய கூட்டணிக்கு எதிராக இல்ல. நம்ம ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்கோம், அந்த கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கோம். அந்த ஆட்சி வாசும் ரவிக்குமாரும் வன்னியரசும் மற்ற பெருமக்களும் ஆதவர்ஜுனாக்கு எதிராக பேசுறத சொல்ல, ஆதவர்ஜுனாக்கு எதிராக ஏன் பேசினாங்கன்னு பாக்கணும்ல சார். அவங்க கூட்டணிக்கு எதிராக பேசுறாரு, அப்ப அந்த கூட்டணியை கட்டி அமைச்சவங்க அதை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு, அதுக்காக பேசுறாங்க. அதான் நானும் சொல்றேன். அதான் அதனாலதான் அண்ணன் திருமாவளவனுக்கு நெருக்கடி வந்துச்சு நான் சொல்லுவேன். உங்களுக்கு புரியல என்ன நிர்பந்தம் அவருக்கு வருதுன்னு? உள்ளேயே அது வந்து குட்டையை குழப்புது. அப்ப அது பாக்குறேன். அப்ப வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, ஆக்சுவலா அவர் என்ன நினைச்சிருப்பாரு, இவங்க எல்லாம் இந்த பெரிய ரிபல் பண்ணாம இருந்திருந்தா விடுதலை சிறுத்தையோட வேல்யூ இன்னும் ஏறிட்டே இருந்திருக்கும். நீங்க பாமக விசிக அவங்களுடைய டிமாண்ட் நீங்க பார்த்தோம். இதற்கு முன்னாடி வந்து வேல்யூ ஏறுமா, நம்பகத்தன்மை குறையுமா? அதெல்லாம் குறையாது. நீங்க வந்து பாமக எல்லா கூட்டணியும் மாறிடுச்சா நம்ம அதை சொல்லுவோம்ல. விசிகாவும் எல்லா கூட்டணியும் மாறினதா. விசிகா தனியா போட்டிட்ட கட்சி, அதாவது தனித்து கூட்டணி அமைச்ச கட்சி. தமாக கூட இருந்துச்சு, அதிமுக கூட இருந்துச்சு, திமுக கூட இருந்துச்சு. எல்லாருடைய பார்த்தோமா, எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி 2 பக்கம் போயிருக்காங்க. எல்லாரும் போயிருக்காங்களா? யாருக்கு வந்து நம்பகத்தன்மை போயிருச்சு? இல்ல இன்னைக்கு பாமக ஒரு கூட்டணிக்கு வரனா திமுக வேண்டாம் சொல்லுமா, அதிமுக வேண்டாம் சொல்லுமா, பாஜக வேண்டாம் சொல்லுமா? நம்பகத்தன்மையற்ற கட்சியாச்சு. ஒவ்வொரு முறை ஒருத்தர் போறாங்க. விசிக இன்னைக்கு வந்து விஜய் கூட போறேன்னா விஜய் வேண்டாம் சொல்லுவாரு. என்ன சார் நீங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒரு கட்சி சொல்லுவீங்களா? அவரோட டிமாண்ட் தான் மதிப்பு. நீங்க மாறி மாறி போறா, நீங்க 1000 விமர்சனம் கிரிட்டிக்கல் வச்சுக்க வேண்டியது அங்க கூட இல்ல. என்ன விஷயம்னா, இவர் வந்து இவங்க கூட்டணி அதாவது சொந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லாமல் இருந்தால் ஏன் திருமாவளவன் அதை அனுமதிக்கிறாரு புரிஞ்சு. அதான் சொன்னா ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து இதை அவர் வேல்யூ கூட்டிட்டு பாருங்க. நான் வந்து அதை உங்களுக்கு லாயலா இருப்பேன் எனக்கு குறைச்சது. பட் இப்படி எல்லாம் வந்து பப்ளிக்ல ஒப்பீனியன் இருக்கு. இது ஒரு ஒப்பீனியன் இல்ல. இப்பயுமே கூட்டணி ஆட்சி குறித்து பேசியிருந்தாருன்னா, அதிகார பகிர்வு குறித்து பேசியிருந்தாருன்னா அது வரைக்கும் ஓகே, மேபி அவர் அனுமதிச்சிருக்கலாம். மன்னர் ஆட்சி, பிறப்பின் அடிப்படையில் ஆட்சி நடக்குது, விஜய்க்கு பயந்துதான் அம்பேத்கரை போய் இன்னைக்கு இருக்க அமைச்சர்கள்லாம் மரியாதை செலுத்துறாங்க அம்பேத்கர் சிலைக்கு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். கருத்தியல் தலைவர் உருவாயிருக்கிறாரு, கருத்தியல் பேரை சொல்லி வந்தவங்க ஊழல் பண்றாங்க, ஒரு நிறுவனம் வந்து ஒட்டுமொத்த சினிமா துறையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு பேசுறதெல்லாம் எந்த ஆங்கிள் திருமாவளவன் அவர்களால் அனுமதிக்கப்பட முடிகிற கருத்துன்னு நினைக்கிறீங்க? இதுல எதையுமே அவர் திமுகங்கிற பேரையோ திரு உதயநிதிங்கிற பேரையோ குறிப்பிடலங்கிறத வச்சுதான் தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி பேருக்கும் தெரியும் அவர் யாரை குறிப்பிட்டார். அதான் நான் சொல்றேன். அங்கதான் ஒரு ஸ்பேஸ் அவர் வைக்கிறார். அவர் ஒரு ஸ்பேஸ் வைக்கிறார். அந்த ஸ்பேஸ்ல தான் திருமாவளவன் அதை அனுமதிக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். நீ அவங்களுக்கு நல்ல தெளிவு இருக்குன்னு நான் சொல்றேன். திருமாவளவன் அவர்கள் எதை விரும்புகிறாரோ, இன்னைக்கு அவர் சொல்றாரு ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது இன்னமும் உறுதியாக இருக்கிறோம். திஸ் இஸ் நாட் த அப்ரோப்ரியேட் டைம். அவ்வளவுதான். அப்ப நேரம் காலம் தானே மாறுபடுது. அவர் சொன்ன என்ன முரண்படுது? நீங்க உங்களுக்கு ஆட்சி பங்கு அதிகாரம் யார்கிட்ட கேட்பீங்க? நான் மறுபடியும் சொல்றேன் சார், நடவடிக்கை எடுத்து ஆட்சி பங்கு அதிகாரத்து பங்கு சந்திரபாபு நாயுடு கேட்பீங்களா?
இப்ப இருக்கிறவங்க தான் கேட்பீங்க. பேசும்போது அவர் நடவடிக்கை எடுக்கலங்கிறேன். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு ஆதவ அர்ஜுனா பேசும்போது நடவடிக்கை எடுக்கல. அப்பயும் வந்து ஒரு அவங்க கட்சி அவங்க ப்ரோமோட் பண்ண நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, மன்னர் ஆட்சி பிறப்பின் அடிப்படையில ஒரு சினிமா துறையை கட்டுப்படுத்துறாங்க. நானும் ஆமாங்க, நான் குழந்தை கிடையாதுங்க, நான் இல்லன்னு சொல்லல. அது அந்த ஸ்பேஸ் அவர் வைக்கிறாருன்ற ஒரு கேப். நான் திமுகவை சொல்லல, நம்ம புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம வந்து ஒரு மத்தியில இருந்து ஒரு தொழிலதிபர் வந்து இங்க வந்து பார்த்துட்டு போனார் அப்படின்னா யாருன்னு சொல்லல அப்படிம்பாங்க. ஒரு அக்கன்னா வைக்கிறது தான். எல்லாருக்கும் தெரியும் எதை குறிப்பிடுறாங்க, நம்ம அதை தெரியாம நாம இல்ல. அவர் வந்து அங்க ஒரு ஸ்பேஸ் வைக்கிறார். அதாவது கட்சி தலைமைக்கு தர்ம சங்கடம் வந்துடக்கூடாதுங்க ஒரு ஸ்பேஸ் வைக்கிறார். அதுலயே திருமாவளவன் விளையாண்டு இருக்கலாம். அதுலயே ஒரு கூடற்குடி தோழர்கள்லாம் அவங்க அனுமதிச்சிருந்தாங்கன்னா, கூடற்குடி தோழர்கள்லாம் வந்து இது நெருக்கடி கொடுத்து என்னங்க ஒவ்வொருத்தர் வர்றாங்க. இப்படி சொன்ன கருத்துக்களை எப்படி அனுமதிக்க முடியும்னு கேட்கிறேன். அந்த ஆங்கிள் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. இந்த வார்த்தைகள்லாம் சொன்னதை எப்படி அனுமதிக்க முடியும்னு கேட்கிறேன். கூட்டணியில ஒரு முக்கியமான லீடரா நம்ம இருக்கும். அந்த கூட்டணியை கட்டியமைச்சதே நம்ம தான். பர்சனலி ஒருத்தருக்கு எதிராவோ இல்ல ஒரு கட்சியின் தலைமைக்கு எதிராவோ இப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்றாங்க. அதிகார பகிர்வுங்கிற விஷயத்துல டச் பண்ணவே இல்லை. அது பேசியிருக்கலாம். திருமாவளவன் அவர்களும் இன்னைக்கும் பேசுறாரு. நான் குறிப்பிட்ட மன்னர் ஆட்சி பிறப்பின் அடிப்படையில சினிமா துறையை கட்டுப்படுத்துறாங்க, விஜய்க்கு பயப்படுறாங்க, கருத்தியல் ரீதியா பேசிட்டு கொள்கை ஊழல் தான் பண்றாங்க. இந்த வார்த்தைகளை எப்படி அனுமதிக்க முடியும்னு கேட்கிறேன். அந்த ஆங்கிள் என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க சொல்லுங்க. திமுக அமைச்சரவையில 4 பட்டியலான அமைச்சர்கள் இருக்காங்க. 4 பேரோட புரோட்டோகால் வந்து லாஸ்ட் 4 28 30 32 33 34. திமுகவுடைய மூத்த தலைவர் திரு ஆர் ராசா வந்து தனித்தொகுதியில் போட்டியிடறது தான் அனுமதிக்கப்படுறார். பொது தொகுதியில் போட்டியிடறது அது உரிமை இல்லை சார். தாராளமாக. எதுக்கு அப்புறம் தனித்தொகுதின்னு ஒரு விஷயம் இருக்கு உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் படி? பியூட்டிஃபுல். அவங்க வந்து பட்டியலினத்தவர்கள் கட்டாயமா போட்டிடுங்கிறக்கா. தனித்தொகுதி எதுக்கு தெரியுமா? பட்டியலினத்தவர்கள் கட்டாயம் போடணும். பொது தொகுதி எதற்காக கட்டாயமா அதை பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமா, பொது தொகுதி எதுக்கு தெரியுமா? இங்க இன்னும் சாதிய கட்டமைப்போட இருக்கு. ஒரு அடிமைப்பட்டவரும் ஒரு ஆதிக்க சாதியினரும் போட்டியிட்டா சொசைட்டி எப்படி பார்த்து சிரமப்படுவீங்க? இந்த பாயிண்ட் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு சிரமப்படுவீங்க. நான் சிரமப்பட மாட்டேன். உங்களுக்கு தெரியும். நான் ஒரு சகோதரனா உங்களுக்கு சொல்றேன், நீங்க சிரமப்படுவீங்க. பட்டியலினத்தவர்கள் போட்டியிடுறதுக்கான தனி தொகுதி பட்டியலினத்தவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். எஸ், பொது தொகுதியில பட்டியலினத்தவரும் சேர்ந்து போட்டியிட முடியும். ஆர் ராசா பெரம்பலூர்ல போட்டிட்டு இருந்து நீலகிரியில இன்னொரு பட்டியலத்தூர் போட்டியிருந்தா எனக்கு 2 எம்பி பட்டியலத்துல கிடைச்சிருக்கும். இப்ப ஆர் ராசாவுக்கு பதிலா பெரம்பலூர்ல நீங்க பொது தொகுதி கொடுத்த மூலமா யார் பண்ணிருக்கீங்க? ஆர் ராசா பெரம்பலூர்ல போட்டியிட வச்சிருந்தா சாதியின் காரணமா அங்க வேற ஒரு வேட்பாளரை போட்டு சாதி ரீதியிலான தாக்குதல்கள், சாதி ரீதியிலான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும். நம்ம தான் பெரியார் மண்ணாச்சே சார். நம்ம தான் பெரியார் மண்ணாச்சே. பெரியார் மண்ணு தான் சார். ஆமா, அப்புறம் என்ன நீங்க எங்க போறீங்க? பெரியார் மண்ணுனா சாதி ஒளிஞ்சிருச்சா? இங்க நீங்க ரங்கராஜ் பாண்டியன் தானே போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க உங்க பேர் நான் டிபேட் தான பேர் வச்சிருக்கீங்க. தமிழ் லைன் சேனல் வச்சிருக்கீங்க. அதான் சார், தமிழ் லைன் சேனல் வச்சிருக்கீங்க. இன்னும் சாதி இருக்குன்னு சொல்றேன். இங்கிலீஷ் வாங்க சார், தமிழ் வாங்க சார். உங்க சேனல் பேர் என்ன சார்? டி டிபேட் சார். தெலுங்கு, ஆந்திரா, கன்னடம், மலையாளமா சார்? எல்லாருக்கும் காமனா இருக்கணும்னா நான் அப்படி பேர் வச்சிருக்கேன். எனக்கு காமனா வச்சிருக்கேன் சார். நான் பிடிச்சிருக்கேன் சார். நான் உங்க பேரை மாத்தலையே சார். சாதியும் பேரும் ஒண்ணு இல்ல. ஏன் ஒண்ணு கிடையாது? உங்களுடைய சேனல் பேர் இங்கிலீஷ். வேற ஒரு இடத்துக்கு போறீங்க. நீங்க வேற இடத்துக்கு போறீங்க. என்ன சாதி இருக்கு? இல்ல, இந்த டிபேட் வைங்க நீங்க முதல்ல. ரங்கராஜ் பாண்டேங்கிற பேரை நான் மறைக்கல. நீங்க கண்டுபிடிச்சது இல்ல சார். இவர் ஒரிஜினல் பேர் பாண்டே, ஆனா ரங்கராஜன் ஏமாத்துறாரு. நான் ஆரோக்கியசாமி பேர் வைக்கல. நான் தெளிவா என்னோட பேர் ஆர் ரங்கராஜ் பாண்டே. நான் சர்டிபிகேட்ல போட்டு சாரி மன்னிக்கணும். உங்களை பர்சனலி நான் அப்படி நான் மீன் பண்ண நினைக்கல. நான் சொல்ல வந்தது ஒரே நிமிஷம். நீங்க வேற ஒரு இடத்துக்கு போறீங்க. இல்ல, நான் போல உள்ள எல்லாம் இல்ல சார். எனக்கு ஏங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். என்ன விஷயம் சொல்ல வரேன்னு கேட்டுக்கோங்க. நான் வரேன். நான் வந்து திருமாவளவன் பெரம்பலூர் நான் தனியா பேசுறேன். எனக்கு ஒன்றும் குழப்பம். நான் நின்னு பேசுவேன். நான் இல்ல, இது பெரியார் மண்ணு தானேன்னு கேட்ட கேள்வி. இன்னும் சாதி ஒழிக்கல, சாதி ஒழிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம். பேசிட்டு நான் இதுல முற்றுப்புள்ளி வச்சு தான் எடுத்துக்குவேன். தினேஷ்ங்கிறது தமிழ் பெயர் இல்ல. அது நீங்க தயக்கப்பலாம் வைப்பீங்க. அதை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க மாத்தலாம். டிபேட்டுங்கிற தமிழ் பேர்ல வச்சதே நீங்க தான். ஆனா தமிழ் பேர் வைக்க மாட்டீங்க. ஆனா நீங்க வந்து ரங்கராஜ் பாண்டே கேட்பீங்க. முடிச்சுட்டு அந்த பாயிண்ட். பெரம்பலூருக்கும் நீலகிரிக்கும் பாத்தீங்கன்னா 2 பட்டியல் இருப்பாங்க. பெரம்பலூர் வந்து ஆர் ராசா போட்டியிட்ட தொகுதியில் அவர் சொந்த தொகுதி, மறந்துடக்கூடாது. அவருடைய ஊர்ல அவர் சாதாரணமா ஜெயிப்பார். அண்ட் ஊட்டியில போய் ஜெயிக்கக்கூடிய வல்லமை கொண்டவருக்கு சொந்த ஊர்ல ஜெயிக்க மாட்டார். நீங்க நம்ம ஜாதிய கட்டமைப்பு அவர் காலிக்கலாம். அப்ப எனக்கு 2 எம்பி கிடைக்கும். சாதிய கட்டமைப்பு இருக்குல்ல. சாதிய கட்டமைப்பு பெரியார் பண்ணு கேள்வி. பெரியார் மன்னார் ஜாதியை ஒழித்தார் சொன்னீங்களா இல்லையா? நான் சொல்லல, எங்கேயுமே சொல்லல. நீங்க தான் ஜாதியை ஒழிக்க போராடுகிறார் பெரியார்னா இன்னைக்கு வரைக்கும் பேசி. நான் ஜாதியை ஒழித்தார்னு நீங்கள் இப்ப பாராட்டுகிற பெருமக்கள் சொன்னது எடுத்துக்காட்டுன்னு நீங்க டிபேட் பண்ணக்கூடாது சார். சாதி ஒழிப்பு போராளி, சாதி ஒழிய வேண்டும் ஒழித்தார் பெரியார். சார் 2000 வருஷம் அடுக்கு சார். நான் 30 வருஷம் பெரியார் ஒரு 100 வருஷத்துல அழிஞ்சிரும் நம்ம பேசுறதே தப்பு இல்லையா சேலஞ்ச் பண்றேன் சார். நான் உங்களுக்கு ஓபன் சேலஞ்ச் பண்றேன். நான் எல்லாமே புரியுற சார். எல்லாத்துக்கும் புரிய வைக்கிற ஒரு ரங்கராஜ் பாண்டே சார். நான் சொல்றேன் இது புரியாத மாதிரி பேசுறதா எனக்கு புரியுது. இல்ல நான் வந்து புரியாத மாதிரி நான் பேசுறேன். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன். நீங்க பெரியார் மண்ணு சாதி ஒளிஞ்சிருக்கீங்க. பாராட்டுகிற பெருமக்கள், நீங்க பாராட்டுகிற பெருமக்கள் ஜாதி ஒழித்தார் அப்படின்னு பெரியார் சொன்னது காட்ட நீங்க என்ன செய்வீங்க? நான் வெளிப்படையா ஜாதியை ஒழித்தார்னு யார் சொன்னாங்க சொல்லுங்க. நான் பாராட்டு எடுத்து சொல்றேன். சொல்லுங்க. நீங்க தமிழக முதலமைச்சர் வந்து எதிர்க்கட்சி ஜாதியை ஒழித்தார்னு யாரா எடுத்து காட்டா நீங்க என்ன செய்வீங்க? எடுத்து காட்டுங்க. நான் அடுத்த டாபிக் போறேன்.
என்னது பெரியார் சாதியை ஒழித்தார். அடுத்ததா இப்பே போறீங்க. சேலஞ்ச் மீ. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்லனா நான் இனிமே உங்கள்ட்ட டிபேட் பண்ணத வேணா நிப்பாட்டிங்க. டிபேட்டே பண்ண கூடாது. ஏன்டா டிபேட் பண்ண போறீங்க? சரி, அப்படி நீங்க காமிக்கலனா அப்ப நீங்க என்ன? நான் டிபேட் பண்ணல. ஜாதியை ஒழித்தார் பெரியார் பெருமக்கள் நான் காட்டல, நான் பண்ணவே இல்ல. பெரியாரிஸ்டுகள் யாரு சாதியை நான் வந்து எல்லாரும் பேரும் நான் சொல்றேன். 100 பேர் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட. நான் 100 பேர் சொல்றேன். நான் எடுத்து காட்டுறேன் உங்கள்ட்ட. காமிங்க. ஆமா தானங்க யாருமே சொல்லிருக்காங்க. பேட்டி ரோலிங்ல விடு, நான் போய் தொட்டுமா. பெரியார் ஒரு சாதி ஒழிப்பு போராளி. சாதி ஒழிய வேண்டும் இந்த பின்வாங்கலே போதுமானது. நான் எதுவுமே பின்வாங்கலே போதுமானது. நான் பின்வாங்கவே இல்ல. இந்த பின்வாங்கலே போதுமானது. பின்வாங்கல சார். இந்த பின்வாங்கலே போதுமானது சார். நான் ஜாதியை ஒழித்தான்னு சொல்லலன்னு சொல்லிட்டீங்கல்ல. வெரி ஹாப்பி. எப்படி சார் சாதியை ஒழிக்க முடியும்? நாராம் ஒழிக்க முடியும். அதுக்குள்ள நீங்க 40 வருஷம் நான் சொன்ன நடந்தா பொது தொகுதியில் பட்டியல் தோழர்கள் இருந்தா ஒளிஞ்சிரும். 2 பட்டியல் தோழர்கள் கிடைச்சிருப்பாங்க. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். அதெல்லாம் ஒரு ப்ராசஸ். இதே விஷயத்தை தான் திரு ஆதவர்ஜுனா சொன்னார். ஃபார் இன்ஃபர்மேஷன், உங்க தகவலுக்காக இதே விஷயம் தான் ஆதவர்ஜுனா சொன்னார். அப்ப இங்க பாயிண்ட் என்னன்னா, பட்டியலத்தவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் பட்டியலத்துக்கு முன்னுக்கு கொண்டு சொல்லக்கூடியவங்க ஆட்சியில் வேணும் அதிகாரத்தில் பங்கு சொன்னா அதை இப்ப பேச வேண்டிய நேரம் சொல்றது என்னன்னு சொல்லுங்க. எனக்கு அழுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். விச் இஸ் த ரைட் டைம்? அம்பேத்கர் வந்து அவ்வளவு அழுத்தம் இருந்தபோது தானே குரல் கொடுத்தார். அழுத்தம் இருக்கும்போது அழுத்தம் இல்லாத போது குரல் கொடுப்போம். அது குரலுடைய தேவை என்ன? அழுத்தம் இருக்கும்போது தான் குரல் கொடுக்கணும். நீங்க வினைனா எதிர்வினை இருக்கணும்ல. அப்ப நீங்க ஜாதி ஒளியில நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப ஜாதி ஒழிக்க முடியாதுன்னு வர சொல்லிவிட்டீங்க. ஒழிக்க முடியாதுன்னு சொல்லல நான். ஒழிக்க இல்ல நான் சொன்னது நான் முழுமையான உள்வாங்கிக்கலையா? நான் சரியா சொல்லி எடுத்து போட்டுருக்கீங்க. இருக்கும் சார். அந்த 50 வருஷம் 100 வருஷத்துக்குள்ள ஒழிக்க முடியாதுல்ல சார். அது ஒரு பெரிய ப்ராசஸ்னு சொன்னேன். 75 வருஷம் இருக்கிறீங்க. 65 வருஷம் கம்மிங்க. 75 வருஷம் ஆட்சியில இருக்கிறீங்க. 100 வருஷமே கம்மிங்க. 65 வருஷம் 55 வருஷம் ஆட்சியில இருக்கிறீங்க. 55 வருஷத்துல ஒழிக்கணும். 2000 வருஷம் போராட்டம் சார். நீங்க அதான் 2000 வருஷம் 4000 வருஷம் சொல்லிட்டே போங்க. 100 வருஷத்துலயே ஒருத்தர் வந்து ஜாதி படிக்க மாட்டீங்க. நீங்க படிச்ச பூரா ஒரு புத்தகம். அது நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஜாதி வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு பிறகு வந்த விஷயம். அது பெரிய நான் 100 காட்டுவேன். பிரிட்டிஷ்காரன்ட்டே இருக்குங்க. நான் 10 உதாரணம் சொல்லிருக்கேன். ஜாதிங்கிறது வடமொழியில பண்ணிருப்பாங்க தெளிவா. உங்களுக்கு 100 பேர் சொல்லிருக்கேன். இது ஜாதி எப்படி வன்னியர்ங்கிறது தமிழ் பேரா, செட்டியாருங்கிறது தமிழ் பேரா, பிராமணர் வச்சிருந்தார் வடமொழியில இருந்துச்சு, இந்த ஆதிக்கத்துல இருந்துச்சு, ஆரியர் கொடுத்தாங்க. இந்த பழைய கதைலாம் சொன்னீங்கன்னா அத்தனை பேர் அவன் சான்ஸ்கிரிட் வச்சிருப்பான். புரியுங்களா? அவன் தமிழ் பேர் வச்சிருப்பான். 50 வருஷம் 100 வருஷத்துல ஒழிக்க முடியாதுன்னா நான் சொன்னேன். சாதி ஒழிக்கவே முடியாது. 50 வருஷம் ஆட்சியில இருந்தா நான் ஒழிச்சிருப்பேன். 50 வருஷம் ஆட்சியில இருந்தா 50 வருஷம் ஒழிப்ப நானும் சொல்லல. நான் சொல்றேன் யூ ஆர் இன் தி கவர்மெண்ட். 50 வருஷம் ஆட்சியில இருந்த யாரு ஜாதியை ஒழிச்சிட்டா இந்தியால? அவங்க பேசலையே. நீங்க தானே பேசுறீங்க. பெரியார் ஜாதியை ஒழிச்சார். நீங்க தானே பேசுறீங்க. ஒழிச்சார்னு சொல்லல சார். மறுபடியும் ஜாதி ஒழிக்க போராடினார் அப்படிங்களா? 50 வருஷம் அவர் வந்து போராடி போயிட்டார் 73ல பாவம். அதுக்கு அப்புறம் நீங்க 2024 வரைக்கும் ஆட்சி இருக்கீங்க. என்ன ஒழிச்சீங்கன்னு கேக்குறேன். இன்னும் 2020 வரைக்கும் கூட இங்க இருக்கிறவங்க ஆட்சி நடக்கலாம். புதுசா வர விஜய் கூட பெரியார் பேரை தான் சொல்றாரு, அம்பேத்கர் பேரை தான் சொல்றாரு. இது ஒரு process. அத வச்சுக்கங்க. அவர் சொல்லும்போது ஒரு நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். வாங்க இல்ல சார். நீங்க அங்க போயிட்டு வர முடியாது. விஜய் பெரியார் பேரை சொன்னாரா? சொன்ன அன்னைக்கு என்ன சொன்னாரு? எங்களுக்கு கடவுள் மறுப்புல உடன்பாடு இல்லைன்னு. சரி, தமிழ் பத்தி உடன்பாடு இருக்கான்னு அவர்கிட்ட கேளுங்க. விஜய்டா பெரியார் தமிழை பற்றி சொன்னது உடன்பாடு இருக்கான்னு கேளுங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? அவர் கட்சியில 100 பேர் வர்றாங்கல்ல, பேச்சாளர் இருக்கிறாங்கல்ல, கேளுங்க சார். கடவுள் மறுப்பு தெளிவு பண்ணிட்டீங்க. பெரியாருடைய கொள்கைகள் நிறைய இருக்கு. அது நீங்க பிரதான லாஸ்ட் டைம் கடவுள் மறுப்பு கொள்கை இல்லைன்னு வர சொன்னீங்க. அதுல 10 கொள்கையில ஒரு கொள்கை அதை எங்க அண்ணன் விஜய் மாறி அதுவும் சாதி ஒழிப்பு தான் அவர் கொள்கை. அதுல எங்க வந்து நின்னாருங்கிறது இருக்கு. ஒருத்தங்களுக்கு தாட் ப்ராசஸ் மாறுபடும். நீங்க கடவுள் மறுத்துட்டாரா? கடவுள் பிரச்சனை உங்களுக்கு முரண்பாடுன்னு சொல்றாரா? அண்ணன் விஜய் சொல்றாரா? தமிழ் பத்தி பெரியார் சொன்னல உங்களுக்கு என்ன உடன்பாடு? நீங்க சொல்லுங்க. விஜய் சொல்லட்டும், திமுக சொல்லட்டும், எல்லா பெருமக்களும் சொல்லட்டும். ஓகே, நான் கேட்ட விஷயத்துக்கு இன்னும் அது ஒரு பதில் மட்டும் சார். மன்னர் ஆட்சின்னு சொன்னதுக்கு எப்படி ஸ்பேஸ் கொடுத்துருக்க முடியும்னு கேட்டேன். நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன், நீங்க கவனிக்கல. திரும்ப சொல்றேன். அவர் வந்து திமுகவையோ உதயநிதி நேரடியா சொல்லாம இருந்ததுதான் பொலிட்டிக்கலான விஷயம். அப்ரோச் அது வந்து எல்லாருமே பண்ணக்கூடியது. அப்படிதான் செய்வாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு கொஞ்சமா நகர்த்து பல்ஸ் பாக்குற முயற்சி. அது வந்து சரியா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து விசிகாவுக்கே வலுவா இருக்கும். அவங்களோட வேல்யூ ஏறி இருக்கும். நம்ம வந்து இப்ப நான் சொல்றேன் கொண்டு போய் நீங்க நடவடிக்கை அதே மாதிரி டிஎம்கேல அங்கங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட போஸ்டிங்ல இருக்கவங்க திருமாவளவன் அவர்கள் பற்றி தனிப்பட்ட கருத்து இருக்கு அப்படின்னு பேசினா அது ஒரு பிரச்சனையாக்கிரும். We have to face it. அது உங்களுக்கு ஆசை இருக்கிறவங்க எதிர்கொள்ளத்தானங்க வேணும். ஆசை இருக்கு எதிர்கொள்ள மாட்டேன்னு எப்படிங்க இருக்கும்? ஆசை இருக்குன்னு எதிர்கொள்ளத்தான். இன்னைக்கு விஜய் விமர்சிக்கப்படுறாருல. நேத்து வரைக்கும் விஜய் பாராட்டப்பட்டு போற்றப்பட்டு இன்னைக்கு விமர்சிக்கப்படுறாருல. ஏன் அவர் அரசியல் பொதுவெளிக்கு வந்தனால தானே. நேத்து வரைக்கும் விஜய் சூப்பர் ஸ்டார் தானே. விஜய் எல்லாருக்கும் பாப்பா எல்லாரும் ஏத்துக்கிட்டு தானே செஞ்சாங்க. அப்ப இன்னைக்கு பொதுவில் வந்தா சேர்த்தான் செய்யணும். நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துவீங்க, வெளியில வருவீங்க, உங்களை எல்லாரும் ஏற்பாங்க. அப்படி நீங்க 4 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. அதான் நீங்க அவர் அண்ணனுடைய லாங்குவேஜ்ல அவர்களையும் ஜனநாயகப்படுத்தணும், அவர்களையும் கொண்டு வரணும். அப்படிதான் செய்யணும். அப்ப எக்ஸ்பேன்ஷன் எப்படிங்க நடக்கும்? எக்ஸ்பென்ஷன் எப்படி நடக்கும்? அப்ப விரிவாக்கத்துக்கு உங்களுடைய ஸ்பேஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டே போகணும். அப்புறம் சமரசத்துக்கு வரணும். பாமகவுக்கு உங்களுக்கு என்ன உடன்பாடு? கூட்டணியில் இல்லையா? காங்கிரஸுக்கு உங்களுக்கு என்ன கொள்கை? கூட்டணியில் இல்லையா?
அப்போ சமரசம் பண்ணத்தானே செய்றீங்க. அது மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். நம்ம நாளைக்கு வச்சுக்கணும். இன்னைக்கு என்ன இருக்கு உங்களுக்கு? அண்ணனுடைய பெருந்தன்மை 2019 விட்டு கொடுக்காம நான் இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த பெருந்தன்மையை புரிஞ்சுட்டு பலவீனமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா போட்டு குரல் கொடுக்குறாங்க. அதனால தான் திருமாவளவனே விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. மேலோட்டமாக பார்க்க சொல்ல யாருக்கு விளக்கம் கொடுக்குறாரு? என்னுடைய உயிரினும் உயிர் மேலான சிறுத்தைகளுக்கு சொல்றாரு. அவர் உங்களுக்கு எனக்கு விளக்கம் கொடுக்கல, கட்சிக்காரர்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப கட்சிக்காரர்கள் எப்படி இந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு? ஆதவர்ஜுனா கருத்தை ஏற்பவர்களும் கட்சியில் இருக்கிறார்கள் அண்ணன் நினைக்கிறான் தானே வந்துச்சு. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆதவர்ஜுனா ஏன் பேசினாருன்னு அது கரெக்ட் தாங்க, பேச வேண்டியதாங்க. திமுக பின்னாடி இருக்கணுமா, நம்மளும் நம்மளுக்கு அரசியல் பண்ண தானே செய்யணும்னு நினைக்கிறாங்க. மதுரையில இரட்டை கொலை நடக்குது, கேட்பார்ல பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு ஊர்ல இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் பேசாம இருக்கிறாரு என்ன? அப்ப அவர் வந்து எவ்வளவு விட்டு கொடுக்குறாரு? அப்ப திமுக கொஞ்சம் விட்டு கொடுத்தாரு, ஒருத்தர் பேசினா நீங்க சண்டைக்கு விடுவீங்களா? நியாயமான கேள்வி தான். அந்த குழப்பம் கீழே கட்சிக்காரங்கள்ட்ட இருக்க போய் தான் அண்ணன் விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த சஸ்பெண்ட்க்கு பிறகு அவரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க சார்? அவர் சொன்ன வார்த்தைகள்ல இருந்து சற்றும் பின்வாங்கல. அவருக்கு தான் சார் உள்ளதுலேயே பெரிய ஆதாயம். ஆமா, விடுதலை சிறுத்தைகளுக்கா திமுகவுக்கா விஜய்க்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அவருடைய ஆக்டிவ் பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து 1 இயர். இந்த 1 இயர் தான், இந்த ஜனவரி டு டிசம்பர்ல பியூட்டிஃபுல்லான எக்ஸ்போசர் கிடைச்சிருக்கு. பியூட்டிஃபுல்லான கிடைச்சு. இவ்வளவு லைம் லைட் வந்து இன்னொரு தகவல். அண்ணாமலையோட அரசியல் காலமே 4 வருஷம். சரிங்களா? 4 வருஷத்துல அவர் வந்து போராடி இடத்த பொசுக்குன்னு இன்னைக்கு வந்து 2வது வரைக்கும் கொடுத்துருக்காரு. என்னுடைய பயணம் தொடரும் சொல்லியிருக்காரு. நான் வந்து தொடர்ந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு முடித்து எளிய மக்கள் நடத்த போறான்னு. அப்ப அவர் ஒரு வழியை ரெடி பண்றாரு. அது வந்து 6 மாசம் போது எங்க அக்கா தமிழிசை சொன்ன மாதிரி 6 மாசம் கழிச்சு விஜய் மனசு தெரியாது வந்து கால போயினா 2025 டிசம்பர் வரைக்கும் யார் கூட்டணியில் யார் இருப்பாருங்கிறத சொல்லல அர்த்தம் இல்லைங்கிறதா என்னுடைய பாயிண்ட். யாருனாலும் எங்கனாலும் போலாங்கிறது நான் தெளிவா இருக்கிறேன். அது எனிதிங் மே ஹேப்பன். அப்ப நம்ம அப்ப இவர் நினைக்கிறாரு நமக்கு வந்து என்ன வெளிச்சம் கிடைக்கணும் நினைச்சோமோ அது நமக்கு அடைஞ்சிட்டோம். அப்ப இன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனா பத்தி தினேஷ் வந்து டிபேட்ல இருந்து கேள்வி கேட்கிறார் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் அவர் அதை பத்தி பேசுனதே கிடையாது. அப்ப அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அது கிடைச்சிருச்சு. அப்ப இன்னைக்கு ஆதவர்ஜுனாங்கிற பேர் வந்து அல்லு அர்ஜுனா நடிகரா அப்படிங்கிற கேள்வி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆதவர்ஜுனா யாரு? தட் இஸ் வாட் ஹி வாண்டட். 1 இயர் ஸ்பேன்ல அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்ப இந்த புத்தக வெளியீட்டு விழாவை ஆதவர்ஜுனா தான் பயன்படுத்திக்கிட்டாரா? அவரும் பயன்படுத்திக்கிட்டாரு. ஆதவர்ஜுனா தான் பயன்படுத்திக்கிட்டாரு. ஆனந்த் தெண்டுல்லே பயன்படுத்திக்கிட்டாரு, சந்துரு ஜஸ்டிஸ் பயன்படுத்திக்கிட்டாரு, விஜய் பயன்படுத்திக்கிட்டாரு, ஆனந்த விகடன் பயன்படுத்திக்கிடுச்சு. அது எல்லாருமே பயன்படுத்திட்டாங்க. அது அவங்களுக்கு ஆனந்த விகடன் தான் எல்லாரும் சொன்னாங்க. விகடனுக்கு எவ்வளவு பெரிய வெளிச்சம் கிடைச்சது. விகடனுக்கு இடையில் அவர் ஜஸ்டிஸ் சந்துரு சொல்றாரு இப்படி ஒரு பெரிய புத்தகம் நான் பார்த்ததே இல்லைன்றாரு. அப்ப எல்லாருக்கும் தான் வாய்ப்பு தானே. ஆனந்த் தெண்டுல்லேக்கு வந்து அவர் யோசிக்கிறாரு, அவருக்கு வந்து இவ்வளவு ஓப்பனிங் கிடைக்காது. இந்த பக்கம் பிஜேபி வந்து அவர் நக்சல் வந்து நிப்பாட்டுது. அப்ப அவர் கிடையாது, அவருக்கு ஒரு பேஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் பயன்படுத்திக்கிறதா சார் அரசியல். இல்ல அந்த விழாவுக்கு போயிட்டு வாங்க நான் தான் அனுப்புனேன், அரசியல் பேச வேணாம் அம்பேத்கரை பேசுங்கன்னு சொல்லி தான் நான் அனுப்புனேன் அப்படிங்கிறாரு. அதனாலதான் அந்த அண்ணனுடைய குரலுக்கு மதிப்பு கொடுக்கறதா அவர் ஒரு ஸ்பேஸ் வச்சாருன்னு நான் நினைக்கிறேன். நேரடியாக திமுக சொல்லியிருப்பாரு. ஏன்னா அப்போ தினமலர்ல ஒரு முதல் பக்கத்துல வருது திருமாவளவன் ஆடும் டபுள் கேம் அப்படின்ட்டு. அதுக்கு நேற்று அதே வீடியோ காலில் பேசினதுல வருத்தப்படுறாரு. தினமலர் நமக்கு என்னைக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு இவங்கெல்லாம் அப்படி பேசுறாங்க, இந்த புத்தக வெளியீடு விழா பத்தியும் ஆல்ரெடி போட்டு ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தினதும் அவங்க தான் அப்படின்ட்டு. இந்த டபுள் கேம் இந்த விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப டபுள் கேம் வந்து அவங்களுடைய ஸ்டாண்டு. அது வந்து எதை வச்சு சொல்றாங்கன்னு அவங்க தான் விளக்க முடியும். அதை நான் விளக்க முடியாது. ஆனா அதற்கு முன்னாடி வந்து டிசம்பர் 6 அரசியல் மாற்றம்னு அவங்க சொன்னது சரிதானே. இன்னைக்கு நடந்துருச்சா இல்லையா? அந்த டிசம்பர் 6 தான் அத்தனைக்கு அவங்க என்ன செய்தி போட்டாங்க, ஒரே அவர்களும் வர்றாங்க. அது வந்து பெரிய ஒரு அரசியல்ல ஒரு பூகம்பத்தை கிளப்பும் போது செய்தி போடுறாங்க. அது உங்களுக்கு செய்தி கிடைச்சா போட்டிருப்பீங்க. நீங்க பத்திரிகையாளர் இருந்தவர், நானும் பத்திரிகையாளர் இருந்தவன். நான் செய்தி வச்சா நான் கட்டாயம் முதல்ல எடுத்து போட்டிருப்பேன். எனக்கு சரிங்க, பத்திரிகையாளராக இருக்கிறவங்க மன்னிக்க நீங்க இருக்கிறீங்க. நான் வந்து ஒரு இந்த மாதிரி செய்தி கிடைச்சா நான் சந்தோஷமா போடுவேன். அது சூப்பர் மேட்டர் சொல்லி என் ரிப்போர்ட் கொடுத்தாரு, எக்ஸ்க்ளூசிவா வெரி குட் சந்தோஷம். அதை தான் செஞ்சிருக்காங்க. அது நடந்துச்சா இல்லையா? அது புத்தக வெளியிட்ட இருந்துச்சா இல்லையா? ஒரு விஜய் அவர்கள் வந்து வராருன்னு தெரிஞ்சா இல்லையா? திருமாவளவன் தானே கடைசி நேரத்தில் மாட்டேன்னாரு. அப்போ வந்து அவங்க சொன்ன செய்தியில எது தப்பா இருந்துச்சு? அது பூகம்பத்தை கிளப்புங்கிற வரைக்குமான எல்லாமே சரியா இருந்துச்சு. அதுல என்ன நீங்க பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு டபுள் கேம் சொல்றாங்க. அவர் வந்து ஆதவர்ஜுனாவை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இங்க பண்றாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் அப்படி நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஆதவர்ஜுனாக்கு ஸ்பேஸ் கொடுத்தா நினைக்கிறேன். ஏன்னா திருமாவளவனுடைய கேரக்டர் எனக்கு தெரியும். அவர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணாருன்னு தெரியும். அவர் வந்து உங்களுக்கு ஒரு முரண் கருத்து இருந்துச்சுன்னா அப்படியா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். சாதாரணமா சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் உள்ளே மனசை உருட்டுவாரு. சரியா இருக்கா தப்பா இருக்கா என்ன சொல்றான்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவு எடுப்பாரு. படக்கு அவர் எல்லா ஆவேசத்தையும் உள்ளடக்கி வந்திருக்காரு. புரியுங்களா? அவருக்கு நிறைய கோபம், எல்லாரோடய ஒரு அக்ரெசிவான லீடரா இருந்தவர். இந்த வயதும் முதிர்ச்சியும் அனுபவம் மூப்பனார் போன்றவர்கள்ட்ட பயிற்சியும் கலைஞர்த்தையும் ஜெயலலிதாட்டையும் அவர் இருந்ததில் எல்லா பயிற்சியும் பார்த்துட்டு அவர் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன இப்ப தேவை, அவருக்கு பிறகு இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போகணும். அப்ப அந்த தெளிவுல இருக்காரு. அப்ப எல்லாரையும் அரவணைப்புன்னு சொல்லி உள்ள வந்திருக்காரு. அப்ப அவருக்கு தெரியுது. அப்ப இவர் வந்து தொட்டில கிள்ளி விட்டு குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்ட வேண்டிய அவருக்கு அவசியம் இல்லை. அவர் வந்து இந்த ஸ்பேஸ் கொடுக்குறாருன்னு நான் ரொம்ப தெளிவா நம்புறேன். ஆதவர்ஜுனாக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. நான் நினைக்கிறது இன்னமும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இப்ப ஆதவர்ஜுனா நீங்க குறிப்பிடுறது இதுல ஒண்ணும் பெரிய பாத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து கட்சியோட அப்புறம் எப்படி அவங்க டீல் பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் முடியும் சார், அதெல்லாம் முடியும் சார்.
அதெல்லாம் நான் தான் உங்களுக்கு காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் என்ன சார் கொள்கை உடன்பாடு இருக்கு, கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கு என்ன சார் கொள்கை உடன்பாடு இருக்கு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அப்ரூவ் பண்ணதே திமுக தானே சார், எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்களா சார், எப்படி சரியா போலையா அதெல்லாம் நம்ம பார்த்து எலெக்ஷன் வரும்போது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து சரி நீங்க அப்படி உங்களுக்கு சந்தோஷப்படுறேன்னு சொல்றேன், பாமகவுக்கும் பிஜேபிக்கு ஏதாவது வந்து உடன்பாடு இருக்குதானே, அது அவங்களாம் ஒன்னா இருக்கலையா அப்படி, அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நமக்கு தேவை ஒரு பொது எதிரி வச்சிருக்காங்க பிஜேபி ஒழிக்கணும்னு, இவங்க ஒரு பொது எதிரி வச்சிருக்காங்க, கூட்டணியிலே இருந்துட்டு தொடர்ந்து தலைமையை சீண்டிக்கிட்டே இருந்தாங்க. மேபி பர்சன்டேஜ் வைஸா அதிகமான பாமக வந்து இன்னைக்கு தேதிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு சார். பிஜேபியோட 100 திட்டங்கள் எதுக்குறாரு சார், ஐயா மூத்த ராமதாஸ் இருக்கிறாரு, இளையவர் இருக்கிறாரு, இன்னைக்கு அறிக்கை கொடுக்குறாங்க சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதுல என்ன இருக்கு? டங்ஷன் திட்டத்துல இருந்து 10 திட்டத்தை அவங்க எதுக்குறாங்க, சண்டை போடுறாங்க, அது கூடாது, இது வேணும், நீட் வேணான்றாங்க, எல்லாமே சொல்லுங்க. என்ன கிடைச்சு உங்களுக்கு? சோ வாட்? நீங்க என்ன நீங்க அடிமையா இருக்கணும்னு எழுதி கொடுத்துருக்கா அந்த கட்சியில யாராவது ஒருத்தர் கூட்டணி வந்தா நீ வாய் பேசக்கூடாது. சிஐடியு வந்து கடுமையாக விமர்சனம் ஏன் ஆதரவு இவ்வளவு தூரம் கொந்தளிக்கக்கூடியவர்கள். சிஐடியுடைய மாநில செயலாளர் வந்து திமுக அரசு மக்கள் அரசுன்னு சொல்ல தகுதியற்ற அரசுங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்காரு. காட்டவா உங்களுக்கு? இருக்கு, எனக்கு தெரியாது, அது தெரியும். அப்ப அவங்க எல்லாம் சிஐடியுல உங்களுக்கு பொருட்டு கிடையாதா? ஆதரவு தான் உங்களுக்கு பொருட்டா? மக்கள் அரசுன்னு சொல்கிற வார்த்தை அதுல என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது வந்து மக்கள் போராட்டம், சாம்சங் போராட்டம், அது ஒரு ஊழியர்கள் போராட்டம், தொழிலாளர்கள் அப்படி போகுது. உங்களுக்கு ஏன்னா திமுகவே இறங்கி வந்து அந்த இஷ்யூல பேசுறாங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு உங்களுக்கு எப்படி வார்த்தையில பயன்படுத்தணும் நல்லா தெரியும் சரிங்களா. அவர் ரொம்ப தெளிவா சாம்சங் அரசுல தமிழக அரசுடைய செயல்பாடு வேற மாதிரி இருந்திருக்கலாம், மக்கள் நலனுக்கு உகந்ததாக இருந்திருக்கலாம், இன்னும் செம்மையான 100 வார்த்தை போட்டிருக்கலாம். அவங்க மக்கள் நல அரசுன்னு சொல்ல தகுதி இழந்து விட்டதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வார்த்தை தெரியாது, நீங்க சொல்ல போறீங்களா, சொல்லி கொடுக்க போறீங்களா? அவர் திமுக அரசு நேரடியாக குறிப்பிட்டார். இன்னும் சில வார்த்தைகள்லாம் சொன்னார். இவர் சொல்லலையே, எப்படி இவர் அப்படி சொல்லலையே, இவர் மறைமுகமா தான் சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி ஒரு டீ கடை பஞ்சி மாதிரி தான் சொல்றாரு. ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாருல, ஒரு வாய்ப்பு வந்து என்னங்க இப்படி பேசுறீங்க, நான் உங்களை சொல்லுங்களாமல டெக்னிக்கலா நீங்க வச்சுக்க சொல்லி அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாருல. அப்ப நீங்க அந்த ஸ்பேஸ் கொடுக்காத நேரடியா விமர்சனம் பண்றீங்க. அங்க காங்கிரஸ் கட்சி வந்து பிரியங்கா காந்தி போட்டிட்டு பினராயி விஜயன் என்ன பேசிருக்காரு போய் தயவு செய்து பாருங்க. பிரியங்கா காந்தி போட்டிட்ட போது வயநாட்டுல பினராயி விஜயன் எவ்வளவு பேசிருக்காருன்னு பாருங்க. அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, டெல்லியில எல்லாம் ஒண்ணா போறாங்க. நீங்க ஸ்பேஸ் கொடுக்கலன்னா தப்பு. மம்தா பானர்ஜி வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையினால் இந்தி கூட்டணி தோத்ததுன்றாங்க. மம்தா பானர்ஜிக்கு தலைமைக்கு தகுதி இருக்குன்னு சரத்பவார் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த ஆம் ஆத்மி கூட்டணி கிடையாது அறிவிச்சு, உங்க கூட கூட்டணி கிடையாது, ஒண்ணு கிடையாது, போப்பா நாங்க அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறீங்க. நீங்க இந்தி கூட்டணி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணு பிடிச்சல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இங்க ஒண்ணுமே இல்லையே. அவர் திருமணம் திமுக நேரடியாக இருந்தா ஒரு தர்மசங்கடம் இருந்திருக்கும். இதுல வந்து ஒரு நான் சொல்றது டீல் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் நான் சொல்றேன். அதை வந்து சரி ஓகே, நமக்கு நம்ம அண்ணன் வந்து நான் எப்பவுமே வந்து இன்னும் நிதானமா போகணும்னு பாக்குறாரு, அதனால அவர் கூட்டார். இது இருந்துச்சுன்னா இன்னும் திமுக விடுதலை சிறுத்தைகளுடைய வேல்யூ இன்னும் கூடி இருக்கும் நான் நம்புறேன். ஓகே, இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசும்போதே கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தினால திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் நிகழ்ச்சிக்கு கூட வர முடியாத சூழல் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு. அந்த விஷயத்தை ஆதவ அர்ஜுனா ரசிச்சு கேட்டாரு. அது வந்து எப்படி கேட்க முடியும்? திமுக அழுத்தம்னு சொல்றது கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களை கொஞ்சம் கொச்சைப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் தான். ஆளுஷ் ஷானவாஸ் கோவப்படுறாரு. அவர் ரசிச்சு கேட்டதை விட்டுருங்க. நம்ம ரியாக்ஷன் தான் நம்ம சொல்ல முடியாது, அது இம்மிடியட்டா வரும். நம்ம வந்து நீங்க ஒரு ஃபேஸ் பண்றீங்க, நான் ஃபேஸ் பண்ண, நம்ம வந்து நேரம் இருக்குமாலாம் இருக்க முடியாது. அவர் எப்ப சிரிச்சாரு, எப்ப காட்டினாங்க, இந்த பிரச்சனைலாம் நான் போல. ஆனா இல்ல கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அப்படியான அழுத்தம்லாம் இல்லைன்னு அந்த மேடையிலேயே கூட சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல அவர் வந்து விஜய் அவர்களுக்கு அப்புறம் தானே முன்னாடி தானே அவர் பேசுறாரு. நீ அதை புரிஞ்சுக்கணும்ல. நீங்க மைக்கங்க தானே இருக்கு சார். அப்படி இல்ல, நான் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு மேடை நாகரிகங்கிறது மேடையில ஏறுறவங்களுக்கு தெரியும். திரு வீரப்பனுக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் பேசிட்டாரு, என்ன செய்யணும், வீரப்பனுக்கு பிறகு ரஜினி பேசினார். அப்போ போய் மறிச்சு போய் வழக்கம் கொடுத்தாலும் திருப்பி அவர் கொடுப்பார். அது என்ன மேடையா இருக்குமா? அது நான் அதுக்கு பிறகு ஒரு அறிக்கை கொடுத்துக்கலாம், வெளியே கொடுத்துக்கலாம், அது அப்புறம் விஷயம். நீங்க வந்து மேடையில் ரியாக்ட் பண்ணலாம், நீங்க சொல்லிட்டு மைக் இருந்துச்சுன்னு சொல்லாதீங்க. அது நாகரிகம் இல்ல, அது யாருமே செய்ய மாட்டாங்க. அவர் கடைசி பேசிட்டாரு, உடன்பாடுல வெளியே வந்து பேசுவாங்க, நாளைக்கு பேசிடுவாங்க, அதற்கு ஸ்பேஸ் இருக்கு. நான் வந்து அந்த இடத்துல முக எக்ஸ்பிரஷன் பத்திலாம் போல, என்ன எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு மாறும் எனக்கு மாறும், அதை கட் பண்ணி போட்டுட்டு பாண்டே ஆவேசம் பாண்டே குதூகலம் போறல அர்த்தம் கிடையாது. நான் அந்த பக்கம் போல. நான் என்ன சொல்றேன், அதற்கு முன்னாடி ஒரு ஆதாரம் இருக்கு. ஆளுஷ் ஷானவாஸ் அவர்கள் கேட்டதுக்கான உதாரணம் என்ன, அண்ணன் திருமாவளவனுடைய 8 பக்க அறிக்கை. அந்த 8 பக்க அறிக்கையில என்னை கேட்பவர்கள் விகடனை ஏன் கேட்கவில்லை என்றார். யாரை கேட்க? அதுவும் ஒரு கேள்வியா கேட்கிறார். யாரைய கேள்விகள்? ஒரு கேள்வி இல்ல, 10 கேள்வி கேட்கிறார். அதான் அதுல விகடன் குறித்து நீங்க சொன்ன வார்த்தை ஒரு கேள்வியா வருது. 10 கேள்வி, ஒரு கேள்வி இல்ல. விஜய் வேண்டும் திருமா வேண்டாம்னு முடிவெடுத்தார்களே, அந்த விகடனை யார் கேட்பா அப்படின்னு கேட்கிறார். யார் கேட்கணும்னு கேட்கணும், யார் கேட்கணும் எதிர்பார்க்கிறார்? அவங்கள கேட்டீங்களா? தினமலர் கேட்டீங்களா? விகடனை கேட்டீங்களா? விஜயை கேட்டீங்களா? திருமாவளவன் இருந்தா தான் வருவேன் விஜய் சொன்னார். கேட்டீங்களான்னு கேட்கிறாரு. யாரை கேட்கிறாரு? திமுக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நான் இப்படிலாம் நடந்து கூட எதிர்பார்க்குறீங்களே, நீங்க வந்து விகடன் அப்படி நடந்துக்கிறாங்க, தினமலர் அப்படி நடந்துக்கிறாங்க, விஜய் யாரையுமே கேட்க மாட்டீங்களே, ஒரு எண்ணம் தான். அதான் ஆதங்க. நான் முதல் முறையா சொன்னேன், அண்ணன் வந்து எப்பயுமே அக்ரெசிவ்னஸ் இருக்கும். இந்த 8 பக்கத்துல வந்து ஒரு அண்ணன் வந்து ரொம்ப ஆதங்கம் இருக்கு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே? அவர் தான் சொல்லி சொல்ற, நான் இதை அனுமதித்தேன்,
நான் வந்து ப்ரொசீட் பண்ணு அந்த 8 பக்க அறிக்கையில சொல்லியிருக்காரு விகடன் நடத்துங்கன்னு சொன்னேன். வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் இருக்கு போட்டுமான்னு கேட்டாரு, நான் எல்லாமே போட்டுக்கங்கன்னு சொன்னேன். இல்ல இவருக்கு சொன்னது இல்ல, விகடன் நிறுவனத்துக்கு நான் அனுமதி கொடுத்தேன், திரு விஜய் வச்சு நடத்திக்கோங்கன்னு பண்ணிட்டேன், நான் வரலங்கன்னு சொன்னேன். எல்லாமே நான் சொன்னதுக்கு பிறகுதான் செய்திருப்பார்கள். அது ஒரு நானும் ஒரு காரணம் வார்த்தை பயன்படுத்துறேன். விகடன் ஏன் அப்படி பண்ணிச்சுன்னு கேட்கிறாரு முதல் வரியில, அதற்கு நானும் ஒரு காரணம் பதில் சொல்றாரு ரெண்டாவது வரியில. ஏன் யாருமே விகடனை கேட்கலன்ற அதான் இந்த குழப்பம் ஏன் வருதுன்னு நான் கேட்கிறேன். அவர் வந்து திமுக வந்து இவ்வளவு ஆவேசமா நீங்க செயல்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நாங்க எங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குமோ நாங்க பேசாம தானே வந்தோம். ஒரு யோசிச்சு பாருங்க, மது ஒழிப்பு மாநாடு முதல் நாள்ல அது என்னவா வெளிப்பட்டுச்சு, கடைசி நாள்ல அது என்ன முடிஞ்சுன்னு யோசி. நான் முதல் நாளே சொல்லிட்டு அது கூட்டணி மாநாடு தான் வரப்போகுது நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து குழப்பமே இல்லை, அது திமுகவும் பங்கேற்கிறது கூட்டணி மாநாடு தான் இருக்கும். அவர் வந்து பூரண மது விலக்கு வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். அது தமிழ்நாட்டால முடியும், அது அதிமுக உடன்பாடு எல்லாரும் வரணும். அப்புறம் போயிட்டு மத்திய அரசுக்கு கண்டித்து தீர்மானம் சொல்லிட்டாரு, எல்லாரும் கூட வந்து. அப்ப அதுதான் அவர் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரு ஆதங்கம் இருக்குது. நாங்க வந்து ஒரு கட்சி நடத்தும் அரசியல் நடத்தும் அவசியம் பேசக்கூடாது. 66 பேர் இறந்து போன விஷயத்தை கூட நீங்க பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. எதுலதான் பண்றது? அந்த மேடையில விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு மக்கள் நல அரசு நல்ல அரசு இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது, டெய்லியும் ஒவ்வொரு பிரச்சனைகளா வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறது என்னன்னா, 200 என்று இருமாப்போடு எகத்தாளம் பேசி கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் குறிப்பிடுறாரு. ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் போயிருக்கும் போது இந்த மாதிரி சூழல்லாம் நடந்திருதுன்னா அதெல்லாம் முன்னாடியே யூகிச்சுதான் அவர் போகாம தவிர்த்திருக்காருன்னு புரிஞ்சுக்கணுமா? திருமாவளவன் வந்திருந்தாருன்னா அவர் வேற பேசியிருந்திருப்பார். ஏன்னா திருமாவளவன் வரல அப்படிங்கிறனால தான் அது பேசுறாரு. அது வந்து அண்ணனுடைய மனசு பூரா இங்கே தான் எங்கள் கூட தான் இருக்குது அப்படின்னு சொன்னதோ, இருமாப்புன்னு சொன்னதோ, வெற்றின்னு சொன்னதோ, கூட்டணி சொன்னதோ அது வேற பேசிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்படியா இருந்தால் என்ன இருக்குங்கிற, நரேந்திர மோடி கூட இருந்தாருன்னா வேற பேசுவீங்க, அண்ணாமலை கூட இருந்தாருன்னா வேற பேசுவீங்க, ரொம்ப இயல்பு. அதில் ஏன்னா தொடர்ந்து விசிக எம்எல்ஏக்கள் சொல்றது அவர் இருந்திருந்தா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசியிருந்தாங்கன்னா அது இன்னும் எவ்வளோ ஒரு சங்கடமான சூழல். நமக்கு வந்து மேடை எறிதல் வந்து தெரியாமல் இருப்பார் நம்ம சொல்ல முடியாது. திரு விஜய் வந்து அப்படி குழந்தைத்தனமா பிஹேவ் பண்ணிடுவார்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு இதே மாதிரி ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். நீங்க பயன்படுத்தின வார்த்தை பயன்படுத்திருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். இப்சன் பட்ஸ் வச்சு பேசும்போது நான் என்னோட யுகத்தை தான் சொல்றேன். அண்ணன் இருந்தாருன்னா அங்க வேற மாதிரி போயிருக்கும் நான் நினைக்கிறேன். அதான் அது வந்து வேற மாதிரி கொண்டு இவரும் வந்து அதை தக்க கொண்டு இருப்பாரு. அது வந்து ரெண்டு இவரும் ஒரு கிரே கொடுத்துருப்பாரு. தம்பி போன்றவர்கள்லாம் வந்து இந்த பக்கம் வந்து நீங்க நல்லா கவனிக்கணும். இவ்வளவு நீங்க கேள்வி எழுக்கிறதுலாம் வந்து வேற ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் அதை சின்ன சுருக்கமா சொல்ல முடிக்கிறேன். ஒரு பேட்டில திருமாவளவன் குறிப்பிடுறாரு, திமுகவை தாவேகா விமர்சிக்கிறது எங்களுக்கு அதில் சங்கடம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நேற்று இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு எங்களுக்கும் தாவேகாவுக்கும் மோதல் இல்லை, எங்களுக்கும் தாவேகாவுக்கும் முரண்பாடு இல்லை, எங்களுக்கும் அவருக்கும் எந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்றாரு. ஏன் சொல்றீங்க? அவர் தான் மாநாடு முடிஞ்சு விஜய் பேச்சுக்கு அப்புறமும் அறிக்கை கொடுத்தாரு. ரொம்ப காட்டமா முதல் அறிக்கை திருமாவளவன் அவர்கிட்ட தான் வந்தது. ஒரு தள்ளுபடி மாதிரி, ஒரு திருவிழா கால தள்ளுபடி மாதிரி ஏதோ நீங்க அதிகாரத்தில் காட்டங்கிற வார்த்தை அங்க அப்புறம் பயன்படுத்த கூடாது. அங்க பயன்படுத்த வேண்டிய வந்து ஆதங்கமா. ஏன்னா நம்ம சாதாரணமா பேச வேண்டிய மேட்டரை போய் நீங்க வெளியே பேசிவிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. திருவிழா சகோதரர் போல சொல்றாரு. அவர் வந்து ஒரு பட ஷூட்டிங்னு சொன்னாரு சார். கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி நடந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுங்க. விமர்சனத்துக்கும் கண்டனத்துக்கும் அறிவுரைக்குமான வித்தியாசம் தெரியும். நீங்க தெரியலன்னு சொல்லி நான் எனக்கு தெரியுங்க நான் சொல்லிட்டு போறேன். நான் சொல்றேன், நேற்று இவ்வளவுக்கு பிறகும் அவர் வந்து எங்களுக்கும் தாவேகாக்கும் உரசல் இல்லை. தாவேகா 2 முறை அதோட தலைவர் பேசியிருக்கிறார். 2 முறை பப்ளிக்ல பேசியிருக்காரு. ஒன்று அந்த மாநாட்டுல, ஒன்று அரசியல் சார்ந்து. ரெண்டுலயுமே திமுகவை வரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுருக்காரு. வேற யாருமே சொல்ல. நீங்க எல்லாரும் கொடுப்பீங்க பாஜக ஒரு வரி சொல்றாரு, நீங்க 9 வரி சொல்றாரு சொல்லலாம். அது உண்மைதான், அதுல இருந்து குழப்பம் இல்லை. அப்ப பாஜகவை ஒரு வரி விமர்சிச்சுட்டு திமுகவை 9 வரி விமர்சிக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு எங்களுக்கு முரண்பாடு இல்லைன்னு அர்த்தம். நீங்க தானே சொன்னீங்க இது எங்க கூட்டணின்னு, நீங்க தானே சொன்னீங்க இது எங்கள் ஆட்சின்னு, இதை கட்டமைத்தல் எனக்கு பங்கு உண்டு, விடுதலை செய்தல் பங்கு உண்டு சொன்னீங்கல்ல. அப்ப உங்களுடைய ஆட்சி வந்து ஒருத்தர் விமர்சிக்கிறாரு, மன்னர் ஆட்சி இருந்தாரு, மக்களோட குடியை கெடுக்கிறீங்க. அப்ப நீங்க வந்து எங்களுக்கு முரண் இல்லைன்னு சொல்றீங்க. மன்னர் ஆட்சிலாம் அவரு சொல்லல சார், இவங்க கட்சிக்காரர் தான் சொன்னார். ஓகே, அவர் அது ஆமா சொல்றாரு. இருமாப்பு எல்லாம் வச்சுக்க நீங்க ஒரு பாயிண்ட் வச்சு நீங்க டெக்னிக்கலா போடணும். நீங்க மன்னர் ஆட்சின்னு விஜய் சொல்லல பாருங்க. சென்ஸ் அவர் வந்து இருமாப்புங்கிற யாருக்கு வந்து நிக்கும்? அவர் சொல்ல நீங்க வந்து யூ திங்க் தட் யுவர் சுப்ரீம் லீடர்ங்க தான் நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப உங்களுடைய கூட்டணியை மக்களே மைனஸ் ஆக்குவாங்கங்கற அதெல்லாம் சொல்றாருல. நீங்க ஏன் ஒரு விமர்சிக்கலன்னு நான் கேக்குறேன். நான் என்னுடைய கேள்வி வந்து விஜய் அவர்கள் பேசுறது, அவர் அரசியல் கட்சி பேசுறாரு, ராமதாஸ் சொல்வாரு, அண்ணாமலை சொல்வாரு, எல்லா ஓபிஎஸ் எல்லாமே சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள் எல்லாமே திமுக விமர்சிக்கும். நோ சர்ப்ரைஸ். நான் கேட்கிறேன், அப்படி விமர்சிச்ச விஜயை நீங்க விமர்சிக்கலன்னு கேட்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்க. சங்கடம் இல்லையே, அவங்க திமுக திட்டினா அவங்க பதில் சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு ஏன் விசிகா வந்து பதில் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் நான் என்ன சொல்றேன், ஒரு பேச்சுக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, பாண்டே வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் என்னுடைய அண்ணன், என்னுடைய மதிப்புக்குரியவர், என்னுடைய பிரியத்துக்குரியவர், நான் போனால் நல்லா பழகுவார், தன்மை பழகுனா என்ன, நீங்கள் வந்து யூ டோன்ட் வாண்ட் டு பிளேம் மீன்னு நினைப்பாங்க. அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, அந்த கருத்து எனக்கு இல்லை, எனக்கு அவருக்கு 1000 தகராறு உண்டு, நான் நீங்கள் 100 வாய்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்குல்ல. நான் முதல்ல சொன்ன போர்ஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா இல்ல சார், திருமாவளவன் அவர்கள் அழுத்தத்தினால வரலன்னு சொல்லும் போது அப்படி எனக்கு அழுத்தம் வரலன்னு ரியாக்ட் பண்றாரு. திமுக அவர் திட்டத்துக்குலாம் இவர் ஏன் ரியாக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
நம்முடைய கவர்மெண்ட் இவர் தானே சொன்னாருங்கிறனால நான் கேட்குறேன். நான் வேற யார்ட்டையும் கேட்கல. அரசு நான் வந்து என்னைக்காவது பாமக ஏன் திமுக சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டிருக்கேன், அதிமுக ஏன் திமுக சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்னுடைய திமுகலே இருக்காங்கல்ல சார், அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு போறாங்க. அவங்க பண்ணலாம் சார், கேள்வி உங்கள்ட்ட வைக்கப்படுறதுனால சொல்றேன். நீங்க தவிர்த்துட்டும் போலாம்ல, நான் ஒண்ணு மறுக்கலையே. எஸ்.ஏ. சந்திரசேகர் இன்னைக்கு பேட்டி கேட்கறாங்க ஏர்போர்ட்ல, அவர் பதில் சொல்ல தடுத்து போறாருல, அது ஒன்றும் குழப்பம் இல்லையே. நீங்க தவிர்த்துட்டு போலாம்ல. நீங்க ஏன் எனக்கு முரண்பாடு இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? நான் உங்களுக்கு தான் சொன்னேன், உங்க ரங்கராஜ் பாண்டே பத்தி உங்கள்ட்ட விமர்சனமா ஒரு கேள்வி வருது உங்கள்ட்ட. நீங்க வந்து எங்க அண்ணன் யார் தெரியுங்களா சொல்றீங்க. கூட்டணியை மக்களே மைனஸ் ஆக்குவாங்கிறாரு. இவர் கூட்டணியை உடைக்கிறதா தன்னுடைய பிரதான இலக்கா நினைச்சு பண்றாங்க. அது அடிப்படை தானுங்க. உடைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது சொல்ல முடியாது. அது வந்து நீங்க எந்த மாதிரியான ஒரு சமீபத்துல நீங்க கொடுத்த பேட்டியில உடைக்க முடியும்னு போட்டிருந்தீங்கன்னு நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல. இல்ல கூட்டணியை உடைக்க முடியும் நான் சொல்லுங்க. உடையாத கூட்டணி எதுவுமே கிடையாதுங்க. எல்லாரும் இடிச்சுட்டே இருக்காங்க. நான் நேற்று பயன்படுத்தின வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். கையில தட்டுவாங்க, இல்லைன்னா கடப்பாரல் தட்டுவாங்க, இல்லாட்டி பீரங்கி வச்சு அடிப்பாங்க, ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. தே ஹேவ் டு ட்ரை. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன், திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதை நீங்க சொல்ல மாட்டேங்க. என்ன சார் திமுக மாதிரி பேசுறீங்களே, கேட்க மாட்டேன்றீங்களே. நான் ஒரு அனலிஸ்டா வெளியே உட்காந்து டிஎம் கலைஞர் ஸ்ட்ராங்கா இருக்குது, ஓட்டு குறைஞ்சிருக்கு கூடி இருக்கலாம், தனியா தூக்கி போட்டுருங்க. அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்பர் 1. அவங்களுக்கு பிறகு தான் நம்பர் 2. 4 பாயிண்ட் கீழே இருந்தாலும் நம்பர் 2 தானே. நெருக்கி வர ஓடி அப்ப வந்து வேற யாரா சேர்ந்தா தான் வர முடியாது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த முயற்சி அதிமுக கூட்டணி எப்ப முடியாது, எங்க கூட்டணி வைப்பாரு? திமுக பாஜக கூட்டணி தான் தனியா இருக்குது, விஜய் தனியா இருக்கிறாரு, சீமான் வர மாட்டேன்றாரு, திமுக அப்ப எல்லாரும் தானே ட்ரை பண்ணுவாங்க. விஜய் எதுங்க ட்ரை பண்ணுவாரு? எல்லா பக்கம் தான் ட்ரை பண்ணுவாரு. அப்ப எல்லாரும் சரி பாஜக எனக்கு கூட்டணி போதும் தெரியுமா, தேமுதிக வாங்கன்னு சொல்லி கேட்காதா, ட்ரை பண்ணாதா? எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. விஜயை நம்பி திமுக கூட்டணியில இருக்க யாரு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருனாலும் போவாங்கன்ற திமுக தவிர. அதெல்லாம் நீங்க வந்து இவங்க போக மாட்டாங்கன்னு யாரும் சொல்லுங்க. விடுதலை சிறுத்தையும் காங்கிரஸ் ஒரு கூட்டில் இருக்கு, காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் ஒரு கூட்டில் இருக்கு, காங்கிரஸ் திமுக ஒரு கூட்டில் இருக்கு. நீங்க யார் போவாங்கன்னு கேட்டாங்கன்னு சொல்லி யாருனாலும் போவாங்க. பாமக விடுதலை சிறுத்தை கூட்டில் இருந்துச்சு, திமுக பிஜேபியும் கூட்டில் இருந்துச்சு. யார் கூட இல்ல. கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்து பிஜேபி தயவுல இருந்து கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருந்திருக்கு, பிஜேபி தயவுல கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருந்திருக்கு, டெல்லி அமைச்சர் இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? யார் கூட யார் கூட்டணி சேரலன்னு சொல்ல போறீங்க? அவங்களுக்கு தேவை வந்துச்சுன்னா யாருனாலும் யாரோட சேர்ந்துக்கலாம். இதுதான் உலக இயல்பு. அது வந்து பிலாசபியில நம்ம பேசல அர்த்தம் இல்லை. எல்லாரும் யாரும் சொல்லுவாங்க, அதை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவர்கள் தேவை என்னன்னு பார்ப்பாங்க, நம்ம சேரணுமா பார்ப்பாங்க. அதுதான் சொன்னேன், 25 டிசம்பர் வரைக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்கு. நம்ம யார் போவா யாரோ சொல்ல வேண்டியது இல்லை. யாருனாலும் போல எங்க பாஜக கூட்டணியே உடையலான்னு சொல்றேன். ஆதவ் அர்ஜுனா அவர்களின் அடுத்த நகர்வு என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? அவருக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. இனிமே அவரே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நான் என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்றது, அவரே ஒரு ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பிளான் பண்ணாரு, வந்தாரு, எங்க வருமோ அடிச்சாரு, பியூட்டிஃபுல் ஆயிட்டாரு, லேண்ட் ஆயிட்டாரு பியூட்டிஃபுல்லா. இனிமே வந்து ஆதவ் அர்ஜுனா ஒரு அறிக்கைன்னு செய்தி வரும், பார்ப்பாங்க, ஓடிப்பாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹி வில் பிளே ஹிஸ் கேம். விஜய் கட்சியில இணைவாரு கூடாதுன்னு என்ன இருக்கு, சொல்ல முடியாது. இங்கேயும் சேரலாம். 6 மாசம் கழிச்சு எங்க அக்கா சொன்ன மாதிரி திரும்பி இங்கே வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 6 மாசத்துக்கு கிரேட் டைம். அதெல்லாம் நிறைய அவரே ரீதிங்க் பண்ணலாம். நம்ம ஏதாவது சூசைட் அட்டம் பண்றோமா, தேவையில்லாம வேலை பார்க்குறோமா, பொலிட்டிக்கல் சூசைடா, நம்ம ஜால் பண்ணலாமா, தே கேன் ரீதிங்க். ஏன்னா அண்ணன் கூட திரும்ப சொல்ல, அண்ணன் வந்து வேற இடத்துல ஒரு லைட்டா ஒரு குழு கொடுக்குறாரு, மறுநாளே வந்து மன்னிப்பு கேட்டிருந்தால் கூட நம்ம வந்து மாத்திருப்போம் அப்படின்றார். இதற்கு முன்னாடி நீக்கப்பட்ட நடவடிக்கை பத்தி திருமாவளவோட ஃபேஸ்புக் லைவ்ல நாங்க 2 பேர் நீக்கப்பட்டிருக்கிறோம், முதல்ல வந்து நீக்கணும், அவர் கோச்சிட்டு போயிட்டாரு, 2ஆம் நாளே வந்து நான் தானே என்ன கண்டுக்காரன் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சரின்னு கேட்டிருப்போம். அது கூட ஒரு குழுவா இருக்கலாம். திரு ஆதவ் அர்ஜுனாக்கு வந்துட்டு நேரம் வந்து பார்த்துட்டு என்ன மன்னிச்சுக்கங்க, நான் தானே, தம்பி தானே, நீ என்ன அப்படின்னு சொன்னா இருக்கலாம். யார் மறுக்கிறார்? அவர் ஒரு அசெட் தானே, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கட்சிக்கான வேலை பார்க்குறாரு, பணம் செலவழிப்பாரு, அவர் தொகுதியை பார்த்துருவாரு, அவருக்கு ஒரு சீட் கிடைச்சு அவருடைய இடத்த அவர் பார்த்துருவாரு. அது ஒரு அட்வான்டேஜ் தானே. திமுக சைட்ல இருந்து வரக்கூடிய விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ், அதை நீங்க எப்படி சார்? நான் வந்து அன்னைக்கு லைவ் முடிஞ்ச உடனே எங்க சேனல்ல சொன்னேன், ரொம்ப சட்டிலா தான் பண்ணுவாங்க, நேரடியாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்படிதான் பண்ணியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் ஒன்றும் சொல்ல, துணை முதலமைச்சர் சினிமா செய்தி பார்க்க மாட்டேன்ட்டாரு, சேகர் பாபு அவர்கள் வந்து மற்றவங்க எல்லாருமே பேரை சொல்லாம ஒரு தற்கூரி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் எதிர்ப்பது திமுகவாக இருந்தாலும் அதனால் ஆதாயம் திமுகவுக்கு தான். ஓட்டுகள் எதிர் ஓட்டுகள் பிரியுதா? ரொம்ப எளிமையான கணக்கு. அது வந்து நான் ஒரு பெரிய ரங்கராஜ் பாண்டே சொல்லிட்டாருன்னு சொல்றேன். உண்மை 2+2 4ங்கிறது அவ்வளவு எளிமையான கணக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.